صلوا على النبي اللهم صل على سيدنا نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் மனிதரை முஸ்லிம்களாக உண்மைகளாக படைத்து தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மிக்க உம்மத்தில் ஒருவராக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான ஷேகுமார்களுடைய கரம் பிடிக்கும் பாக்கியத்தையும் அவர்கள் தீதிரை அமரும் பாக்கியத்தையும் நசீபாக்கினானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். வாழும் காலமெல்லாம் கலிமாவை விளங்கி அறிந்து அதன்படி வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் தன் மனைவி தருவானாக. ஆமீன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. இதற்கு ஒரே காரணம், சகல கோடி சிருஷ்டிகளின் சகல தேவைகளையும் சதா அந்த வஸ்துவில் ஐனாக இருந்து பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹ் யாருமே இல்லை. ஷேக் நாயகம் அவர்கள் ஒருமுறை சொல்லி காண்பித்தார்கள், அல்லாஹு தஆலா சூஃபியாக்களை ஷேகுமார்களை நமக்கு கொடுத்திருக்கிறான். இவர்கள் அல்லாஹை பற்றி அல்லாஹ் யாருன்னு நமக்கு சொல்ல வரல. இவர்கள் அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான் என்பதை சொல்வதற்காக வரவில்லை. ஏனென்றால் எல்லாமே அல்லாஹ்னா ஒருத்தர் இருக்கிறான் எல்லாம் விளங்கியிருந்தோம். பின்பு சூஃபியாக்கள் எதுக்கு வந்தாங்க? ஷேகுமார்கள் வந்த காரணம் என்ன என்று சொன்னால், எந்த அல்லாஹ்வை நாம் விளங்கி இருந்தோமோ, எந்த அல்லாஹ்வை நாம் தூரமாக விளங்கி இருந்தோமோ, அந்த அல்லாஹ்வை அவர்கள் நம்முடன் காட்டி கொடுத்தவர்கள் தான் ஷேகுமார்கள். அல்லாஹ் பற்றி நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு, அல்லாஹ் தான் இலாஹுன்னு தெரியாமல் இருந்தோம். கடவுள், ஒவ்வொரு மக்களும் ஒரு கடவுள் வச்சிருக்கிறாங்க. நாமும் முஸ்லீம்களாக நாம் நம்மளுடைய கடவுளாக அல்லாஹ் வச்சுக்கிட்டோம். அல்லாஹுக்கு சொல்லணும்ப்பா தண்டிச்சிருவான், வணங்கணும் சொர்க்கம் கொடுப்பான் அல்லாஹு தாலா. இதுதான் நம்மளுடைய இதராக்கா இருந்துச்சு. சூஃபியாக்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்க? எந்த அல்லாஹை நீ வணங்குகிறாயோ அந்த அல்லாஹ் தூரமாக இல்லை, அந்த அல்லாஹ் உன்னுடன் உன் அருகில் இருந்து அல்லாஹ் உனக்கு கொடுக்குறான்ப்பா. எல்லா நியமத்துகளும் எல்லா மக்களும் கொடுக்குறாங்க உனக்கு, எல்லாத்துக்கும் சுக்ரு செய்கிற நீ. உன் பெற்றோருக்கு சுக்ரு செய்கிறாய், குடும்பத்தார்களுக்கு, நண்பர்களுக்கு, மனைவி மக்களுக்கு சுக்ரு செய்கிறோம். ஆனால் இவர்கள் அனைவரும் நியமத்தை வெளியிலிருந்து கொடுக்குறாங்க உனக்கு, தனக்கு போக மிச்சம் தான் உனக்கு கொடுக்குறாங்க. அவர்களும் முஹ்தாஜ் தான், அவர்கள் தேவையுள்ளவர்கள் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் அப்படி இல்லை, உன்னுடன் இருந்து உன் தேவைகளை பரிபூர்ணமாக பூர்த்தி செய்ய அல்லாஹு தஆலா என்ற விளக்கத்தை கொடுத்தவர் ஷேகுமார்கள். சர்க்கார் சொல்லுவாங்க, ஒவ்வொரு மக்களும் உனக்கு எஹ்சான் செய்கிறாங்கப்பா, நீ திரும்ப என்ன செய்யணும்? எஹ்சான் செய்யணும். அவர்கள் ஜஸாவுல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். எஹ்சானுக்கு பதில் நீ எஹ்சான் செய்யணும். ஒரு மனிதர் உதவி செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நீ உதவி செய்யணும். அவர் உங்களுக்கு செய்ய உதவிக்கு பகரமாக நான் உதவி செய்ய வேண்டும். அந்த உதவி மிகவும் சிறப்பானதாக இருக்கணும். ஆசைப்படுறமா இல்லையா? அவர் ரொம்ப சந்தோஷப்படுற அளவு இருக்கணும். நம்ம ஒரு மனிதர் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு மனைவியை பிடிக்கும், மனைவிக்கு என்ன பிடிக்குமோ நாம் என்ன நம்மளால் முடியுமோ அதை கொடுப்போம். மனைவிக்கு நண்பர்களை பிடிக்கும், அவர்களுக்கு நம்மளால் என்ன அதிகமாக கொடுக்க முடியுமோ கொடுப்போம். கொடுப்போமா இல்லையா? சர்க்கார் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு மனிதர் உதவி செய்தால் அவருக்கு எஹ்சான் செய்றீங்க, அவருக்கு நீங்கள் எந்த எஹ்சான் செஞ்சாலும் அது முடிஞ்சு போயிடும். உலக வஸ்துக்கள் எது கொடுத்தாலும் முடிஞ்சு போயிடும். எது கொடுத்தாலும் அதுக்கு லிமிட் இருக்கு, அவ்வளோதான். உதாரணம் சர்க்கார் சொல்லுவாங்க, ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு, அவருக்கு 1000 ரூபா காசு தரீங்க,
அந்த காசை அவர் வைத்துக்கொண்டு கியாமத்தில் வாழ முடியுமா? முடியாது. 2 வேளை சாப்பிட்டாருன்னா இந்த காலியாக போயிடும், காசு காலியாக போயிடும். 2 சஃபர் போனோம்னா ஆட்டோக்கு செலவாக போயிடும். அந்த 1000 ரூபா முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான். உணவு வாங்கி தரீங்க, அதை சாப்பிட்டு விட்டு ஏப்பமிட்டால் முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டீங்க, அவர் மௌத்தானாலும் முடிஞ்சு போயிடுச்சு. எவ்வளோ பெரிய நியமத்தை கொடுத்தாலும் அவருக்கு அது முடிஞ்சு போயிடும். சர்க்கார் சொல்லுவாங்க, நீங்கள் கொடுக்கக்கூடிய உதவிகளிலே மிகப்பெரிய உதவி லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய இஹ்சானிலே மிகப்பெரிய இஹ்சான் லா இலாஹ இல்லல்லாஹ். அவருக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உபகாரம் என்று சொன்னால் அது கலிமா தான். இது முடியவே முடியாது. இந்த உலகத்திலும் அது காப்பாற்றும், மறு உலகிலும் அது காப்பாற்றும், கியாமத்திலும் தேவைப்படுது, சொர்க்கத்திலையும் தேவைப்படுது, கபர்லையும் தேவைப்படுது லா இலாஹ இல்லல்லாஹ். உமர் நாயகம் சொன்னாங்க, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் இருந்தால் கபரை பிறந்துடும் சொல்லி காமிச்சாங்க. உலகத்தில் நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரே வழி லா இலாஹ இல்லல்லாஹ். கபரிலும் சலாமத்தா வாழ்வதற்கு ஒரே வழி லா இலாஹ இல்லல்லாஹ். ஹஷர்ல போனாலும் சொர்க்கத்திலேயே போனாலும் நிம்மதி தரக்கூடியது லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சொல்லுவாங்க. சொர்க்கத்துக்கு போயிட்டப்பா அங்கேயும் நிம்மதி இருக்காது உனக்கு. ஏதாச்சும் அங்கேயும் போனாலும் மனுஷன் கவலை இருக்கு. என்ன கவலை? உலகத்தில் நான் இவ்வளோதான் அமல் செஞ்சேன், இவ்வளோதான் கிடச்சிச்சு. அவங்க பாருங்க எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு இவ்வளோ கிடச்சிருச்சு. அங்கேயும் கவலை இருக்கும். அங்கேயும் நிம்மதி தரக்கூடியது லா இலாஹ அல்லாஹ்வோட ஜீதா தான் நிம்மதி தரும் நமக்கு. இஹ்சான்லேயே மிகப்பெரிய இஹ்சான் லா இலாஹ இல்லல்லாஹ். சர்க்கார் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் உதவி செய்கிறீங்க நீங்கள், அந்த உதவி உலகத்தில் முடிஞ்சு போயிடும், அவருக்கு இந்த உலகத்தில் மறந்து போயிடுவார். அவரை கலிமாவை கொடுத்து விட்டால் அது எல்லா விதமான அவருடைய எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் நிவாரணையாக போயிடும். காசு தந்தீங்க வச்சுக்கங்களேன், அந்த காசை சாப்பிட முடியுமா? அந்த காசு சாப்பிட முடியாது. அந்த காசை வைத்து சாப்பாடு வாங்கி சாப்பிடணும். அவர் அந்த காசு சில நேரத்திலும் அவருக்கு தேவையை பூர்த்தி செய்யும், சில நேரத்தில் தேவை பூர்த்தி செய்ய முடியாமல் போயிடும். ஒரு முறை சர்க்கார் சொல்லுவாங்க, கோயத்தில் நினைக்கிறேன் மிகப்பெரிய மன்னர் அவர், மிகப்பெரிய பணக்காரர் அவர், கோடி கோடியாக சொத்து. அந்த சொத்தை பாதுகாப்பதற்காக அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வீட்டிலேயே கீழே அறையில் ஒரு பிரம்மாண்டமான ரூம் கட்டுறாரு. யாருக்குமே தெரியாது. அந்த ரூமுடைய பூட்டு அவர் கை வச்சு தான் திறக்கும், யாரும் திறக்க முடியாது. அவ்வளோ சேஃப்டியாக கட்டுறாரு. உள்ள கீழே போனால் காசு லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக தங்கம் புதையல்களாகவும் எல்லாம் அடுக்கி வச்சுறாரு உள்ளேயே. யார் அந்த மனிதர்? உள்ள கோடி கோடியாக காசு இருக்கு. அந்த அதாவது அந்த ஊர்ல மக்கள் காசுல பாதி எங்க இருக்கு வச்சுங்களேன். அவ்வளோ காசு, அவ்வளோ பணக்காரர். ரூம்ல சேஃப் ஆரன் கீழே வச்சா உடைக்கவே முடியாது. யாரும் வெளியில இருந்து உடைக்க முடியாது, உள்ள இருந்து உடைக்க முடியாது, கதவும் உடைக்க முடியாது. அவ்வளவு மிகவும் பாதுகாப்பா காசு வைக்கிறார் கீழே. தங்கம்னா பிரம்மாண்டமான தங்கம், ஒரு இடம் பூரா தங்கமா இருக்கு. அப்படியே வெள்ளியா இடம் பூரா வெள்ளியா இருக்கு. அவ்வளவு பாதுகாப்பாக அவ்வளவு காசு வச்சிருக்கிறாரு. என்ன காரணம்? ஏன் மக்கள் இவ்வளவு அதிகமா சேர்க்கிறாங்க தெரியுமா? சர்க்கார் சொல்லுவாங்க, இதை நீ நாஃபியா விளங்குற, இந்த காசை உனக்கு பலன் தரும் என்று விளங்குகிறாய். அதே போல் இந்த காசு கொஞ்சமா இருந்தா எனக்கு 50 வருஷத்துக்கு தான் வரும், அதுக்கடுத்து என்ன செய்வோம் தெரியலையே, கஷ்டப்படுவோமோ நினைக்கிறேன், இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்க்கிறோம். அதிகம் அல்ஹாக்கு முத்த காசுர், இந்த மனிதனுக்கு அதிகமாக சேர்க்க வேண்டும் என்ற எண்ணமாகிறது அவனை அழிவில் கொண்டு சென்று விட்டது. என்ன சொல்றனா இல்லையா? அதிகமா என்ன எதுக்காக காரணம் என்ன? அதிகமா ஏன் செய்யணும் ஆசைப்படுறான் தெரியுமா? கொஞ்சம் சேர்த்த உடனே இது போதும், இந்த காசு 1000 ரூபா இருக்குது, இன்னைக்கு ஓடிடும், நாளைக்கு என்ன பண்ணுறது இல்லையே. அப்ப அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லை. நாளைக்கு இன்னைக்கு எந்த அல்லாஹ் உனக்கு ரிஸ்க் அளித்தானோ இதே அல்லாஹ் நாளைக்கு கொடுப்பான். அல்லாஹ் நம்பிக்கை இல்லை, களிமா விளங்கல, நாளைக்கு கவலைப்படுறான், காசு இன்னும் எக்ஸ்ட்ரா வரணும் ஆசைப்படுறான். ரெண்டு ஓடைகள் ஓடினாலும் பெருமாள் சொன்னாங்க, இந்த மாதவடி மக்களுக்கு 2 ஓடைகள் தங்கத்திலே ஓடினாலும் 3வது ஓடை ஒன்று வருதுங்க, விலைக்கு வருது, துவாசைங்க வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுவான் மனுஷன். ஏன் இந்த 2 ஓடை ஏன் தலைமுறைக்கு ஓடிடும், ஏன் பிள்ளை ஓடிடுவான், இன்னும் 10 பிச்சிலங்கள் ஓடிடும், அதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியலையே. ஆசை மனசுல இருக்குது. அந்த காசையின் தேவையை பூர்த்தி செய்யும். இது முடிந்து விட்டால் என்ன செய்யுது, பயம் மனசுல இருக்குது. இதனால இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் ஆசைப்படுற மனுஷன் ஆசைப்படுறான். எப்ப எல்லாமே நம்பிக்கை வந்துருச்சோ அந்த இலாஹின் போதுமானவன். லவ் அன்னக்கும் ததவக்கலூன கமா பெருமாள் சொன்னாங்க, பறவைகள் நீங்க அல்லாஹின் மீது மட்டும் நம்பிக்கை வைத்தால் ருஸிக்தும் கமா யர்ஸுகுத் தைர் அவ் கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பறவைகள் எப்படி உணவளிக்கப்படுகிறதோ அவ்வாறு உணவளிக்கப்படுவீர்கள். நீங்க அல்லாஹ் மேல பரிபூர்ண நம்பிக்கை வச்சோம் அப்படின்னா பறவைகளை எப்படி உணவளிக்கப்படுவீர்கள். எப்படி அது? பறவைகள் காலையில் எந்திரிக்குது, எந்த ஒரு கவலையிலும் சந்தோஷமா காலையில் எந்திரிக்குது. எந்த ஒரு சர்க்கார் சொல்லுவாங்க, ஃபஜ்ரோட எந்திரிச்சு நம்ம பறவை 4 மணிக்கு எந்திரிச்சிடும். எந்திரிச்சு வீட்டெலாம் சுத்தம் பண்ணிட்டு கிளம்பி அப்படியே எல்லா பறவைகளும் அந்த ஊர் தெருவில் இல்லை ஒரு முக்குல உள்ள ஒரு மரத்துக்கு எல்லாம் வந்துடும். உட்காந்து ஜிக்ர் செய்யும், அல்லாஹு அல்லாஹ். ஒவ்வொரு பறவையும் ஒரு பாஷையில் கீ கத்தும், காகான்னு கத்தும் பறவை,
புதுசாக பறவை கத்தும், எல்லா விதமான திக்ரு செய்யும் உட்காந்து. எல்லா திக்ரு நான் சொல்றேன், அல்லாஹே சொல்றான், எல்லா பறவைகளும் உங்களை தவிர எல்லா உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ் திக்ரு செய்கிறது, நீங்க தான் விளங்க மாட்டீங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். எல்லாமே திக்ரு செய்யுது, ஒவ்வொரு வஸ்துக்களும் திக்ரு செய்யுது, பறவைகள் திக்ரு செய்யுது, விலங்குகள் திக்ரு செய்யுது, எல்லாமே திக்ரு செய்யுது. ஃபஜ்ரோட எந்திரிச்சுதா எந்த கவலையும் இல்லை. நம்ம எந்த வேலைக்கு போறோம்னு தெரியலையே, யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்களே, சம்பாதிக்கணுமே, எங்க எந்த வீட்டில் சாப்பாடு வச்சுருவோம் தெரியலையே, எந்த கவலையும் கிடையாது. எந்திரிச்சிச்சா வந்து மரத்தில் உட்காருதா திக்ரு செய்ய உட்காந்து திக்ரு செஞ்சு முடிச்சுட்டு காடோ வனாந்திரமோ கிளம்பிடும். அப்படியே போகும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அரிசி வச்சிருப்பான். யாராவது ஒரு மனிதர் கையில் கொட்டை சாப்பாடு வச்சுக்கிட்டு காக்கா கத்திட்டு இருப்பான். போய் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டு செத்த எலியையோ ஒரு நாள் தானியத்தையோ சாப்பிட்டுட்டு தன் குழந்தைகளுக்காகவும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்துடும். எந்த பறவையாச்சும் பசியினால செத்து போச்சு கணக்கு இருக்கா? கிடையவே கிடையாது. எல்லா பறவைகளும் பரிபூர்ணமா வயிறு நிரம்ப வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு சேர்த்து வைக்கிறது பழமே, எந்த பறவை வீட்டு ஃப்ரிட்ஜ் கிடையாது, சேர்த்து வைக்கிறது பழக்கமே கிடையாது, நாளைக்கு தேவைப்படுமே எண்ணமே கிடையாது. ஏன்? நேற்று எப்படி அல்லாஹ் எனக்கு கொடுத்தானோ, இன்று எப்படி அல்லாஹ் எனக்கு கொடுத்தானோ அதே இல்லாஹ் நாளைக்கு கொடுப்பா நம்பிக்கை இருக்கு. ஃப்ரிட்ஜ் தேவையில்லை, சேர்த்து வைக்கணும்னு அவசியம் இல்லை, நாளைக்கு நமக்கு இல்லாம போயிருமா கவலையே இல்லை, என்ன மழை பெய்யட்டும் என்ன வெயில் அடிக்கட்டும் நிம்மதியா அல்லாஹ் சோறு கொடுத்துருவாங்க என்ற தைரியத்தில் அது போகுது அல்லாஹு தாலா. அதே போல் நீங்க அல்லாஹ் நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் எப்படி பறவைகளுக்கு கொடுப்பானோ அவ்வாறு கொடுக்க அல்லாஹ் ரெடியா இருக்கிறான். நமக்கு நம்பிக்கை இல்லை, களிமான நமக்கு பிடிப்பு இல்லை, நம்முடைய பலகீனமான ஈமான் இது. அல்லாஹ் இன்னைக்கு கொடுத்துட்டான், நாளைக்கு கொடுப்பானு தெரியலையே, தெரியாது நமக்கு. பயப்படுறதுனால என்ன பண்றோம்? சேர்த்து வைக்கிறோம். இன்னும் வர வேண்டும் இன்னும் வர வேண்டும் ஆசைப்படுறோம். உதாரணம் சொன்ன சர்க்கார் சொன்னாங்களா இல்லையா, அந்த மனிதர் மிகப்பெரிய பணக்காரர், தன் வீட்டுக்கு அடியில் அவ்வளோ காசு தங்கம் சேர்த்துட்டே இருக்கிறாரு. இது வச்சிருந்தா ஊருக்கே சாப்பாடு போடலாம், அவர் இன்னும் 100 வருஷம் 200 வருஷம் சாப்பாடு போடலாம், அவ்வளவு இருக்கிறது. அவ்வளவு இருந்து சேர்த்துட்டே இருக்கிறார். என்ன ஆச்சு? ஒரு காலம் ஆச்சு, ஒரு முறை டெய்லி வாரத்துக்கு 2 நாள் கீழே போய் வீட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு வருவார். எவ்வளவு பணக்காரர் தெரியுமா? மாதம் எங்கேயாவது ஊருக்கு போவாராம், வாரம் எங்கேயாவது வெளிநாடு சுத்த போயிடுவாராம், அவ்வளவு பணக்காரர். ஒரு நாள் தான் மட்டும் இறங்கி அந்த வீட்டுக்கு அடியில் தன் வீடு மொசை போட்டு அது கீழே யாரும் தெரிய கதவு திறந்து கீழே போயிடுறாரு. பார்க்கறவங்க கீழே போகிறாரு. கீழே மேலே கதவை மூடிட்டு கீழே போயிட்டாரு. கதவு லாக் ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக் லாக் ஆயிடுச்சு. இவர் தெரியல, கீழே போய் ஃபுல்லாக பார்த்துட்டு மேலே வர்றாரு, லாக் ஆயிடுச்சு கதவு. தட்டுறாரு, யாரும் திறக்க முடியாது, ஏன்னா இங்கே ஒரு டோரு அது கீழே ஃபுல்லாக லாக் ஆயிடுச்சு எல்லாமே. கதவு தட்டுறாரு, யாரும் தெரியல, கீழே ஃபோன் கனெக்ஷன் எடுக்க வேசையில் எவ்வளோ அடிக்கிறாரு, மேலே எனக்கு கேட்கவே மாட்டுது. மேலே என்ன நினச்சிக்கிட்டாங்க, ஆளை காணுமே, சரி திடீர்னு ஊருக்கு கிளம்பி போயிருப்பார் போல நினச்சிக்கிட்டாங்க. அவங்க ஃபோன் எடுக்கல, இவர் ஃபோன் ரிங்கே ஆக மாட்டேது. சர்க்கார் சொன்னாங்க, அந்த மனிதர் கீழே அவ்வளவு தங்கம் இருக்குது, எல்லா விதமான காசு இருக்குது, எல்லா நாட்டு காசும் இருக்குது. ஒரு புயலை வந்து ஊரே அழிஞ்சாலும் பொழைச்சிக்க முடியும், அவ்வளோ காசு கீழே இருக்குது. ஊரே தேடிடலாம், அவ்வளோ காசு கீழே இருக்குது. ஆனால் அந்த மனிதர் 3 நாள் இல்லை ஊரே தேடுறாங்க, கிடைக்கல. எல்லாம் மனைவி மக்கள் தேடுறாங்க, சரி வெளிநாடு போயிருப்பாங்க விட்டாங்க, அடிக்கடி போகிற மனுஷன் தானே விட்டாங்க. 5 நாள் ஆச்சு, 7 நாள் ஆச்சு, 11 நாள் ஆயிடுச்சு. இதுக்கு எங்கேயுமே தெரில, எங்கேயுமே ஃபோன் எடுக்க மாட்டாரா, இத்தனை நாள் போனதே இல்லை, இங்கே போனதே இல்லை. சரி ஒருவேளை அவர் வந்து கீழே தான் இருப்பாரோன்னு நினச்சி உடைக்கிறாங்க கீழே கதவை. ஆளை கூப்பிட்டு கிரேனை கூப்பிட்டு ஃபுல்லாக கதவை உடச்சி நியூஸ்காரங்களாம் வந்து உள்ளே போய் பார்த்தா அவருடைய அந்த தங்க பிஸ்கட் அடிக்கிறாரா இல்லையா, அந்த தங்க பிஸ்கட்டு மேலேயே மேலே உளுந்து நாக்கு தொங்கி நாரி போய் உடம்பு கிடக்குதாங்க. எந்த தங்கம் காப்பாற்றும் நினைச்சையோ அதே தங்கம் காப்பாற்றாம போயிருச்சு. எந்த காசு என் தேவைகளை பூர்த்தி செய்யும் நினைச்சோமோ அதே காசு இல்லாம போயிருச்சு. எல்லா காசும் கையில இருக்குது. இப்ப என்ன விளங்குது, இந்த காசு ஒரு சில நேரம் உதவி செய்யும், ஒரு சில நேரம் உன்னை மாட்டி விட்டுரும். அதுக்காக கீழே போன மாட்டிக்கிட்டையா. இப்ப ஒரு வஸ்து சில நேரத்தில் தேவைப்பூர்த்தி ஆகும், இன்னொரு சில நேரத்தில் வேற வஸ்துக்கு நம்ம தேவைப்பூர்த்தி ஆகும். ஒரு கொட்டை சொல்லுவாங்க, பாலைவனத்தை போறீங்கம்மா, லட்சம் காசு கையில் இருக்கவங்கள்ட்ட தண்ணி தேவைப்படுது. அப்ப காசு என்ன பண்ணுறது, தண்ணி தான் தேவைப்படும் உங்களுக்கு. எவ்வளவு அந்த 1 லட்சம் காசு 100 கோடி காசு கொடுத்தா தண்ணி வாங்கிடுவோம் நம்ம. அப்ப தண்ணி நமக்கு தேவைப்படுது, இது தேவைப்படாது. ஆனால் இந்த களிமா இருக்குது, எங்க போனாலும் சரி, மொத்த உலகத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை நமக்கு எது தேவைப்பட்டாலும் சரி, நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஆயுதம் லா இலாஹ இல்லல்லாஹ். காசு தேவை பூர்த்தி ஆகும் சில நேரங்கள்ல, அப்ப இந்த தேவை பூர்த்தி ஆகாது. சில நேரங்களில் வேற தேவைகள் பூர்த்தி ஆகும், இது பூர்த்தி ஆகாது, மாற்றி மாற்றி நடக்கலாம். ஆனால் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் உன் தேவைகளை பரிபூர்ணமாக பூர்த்தி செய்வது
லா இலாஹ இல்லல்லாஹ். எங்க மாட்டாலும் சரி எதிரி வந்தானா அப்ப காசு வச்சு பிரயோஜனமே இல்லை, குழந்தை காசு போயிடுவான். அப்பயும் ஒரே வரி லா இலாஹ இல்லல்லாஹ். தண்ணி தேவைப்படுதா, சோறு தேவைப்படுதா, லா இலாஹ இல்லல்லாஹ். கடல்ல மாட்டினையா, லா இலாஹ இல்லல்லாஹ். கடலுக்குள்ள மீன் வயிற்றுக்குள்ள எல்லாம் இருட்டுல வச்சுட்டான். இப்ப காசு கோடி கோடிக்கு இருந்தா பிரயோஜனம் இருக்கா? ஒரு போது மீன் போய் காசு வச்சு காசு கொடுக்குறேன், நீ வெளியே விட்டுருமா? அது வாய்ப்பே இல்லை. அங்கேயும் ஒரே வழி லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். யூசுப் போனாங்களா இல்லையா? ஒரே வழி என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ். எவ்வளவு பெரிய கஷ்டத்தை மாட்டினாலும் காப்பாத்துறது லா இலாஹ இல்லல்லாஹ். சர்க்கார் சொல்லுவாங்க, ஒரு மனிதர் உதவி செய்றீங்க, நீங்க பெரும் காசை கொடுத்து உதவி செய்தால் அந்த காசு காலியா போயிடும், அந்த காசு அவர் சில தேவையில்லாமல் போயிடும். ஆனால் கலிமாவை கொடுத்தால் அவருக்கு நீங்க செய்யக்கூடிய உதவியிலே மிகப்பெரிய உதவி என்னது? கலிமா. கலிமாவை கற்றுக் கொடுக்குறீங்க. பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு கலிமாவை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆசிரியர் தன் மாணவர் கலிமாவை கற்றுக் கொடுக்குறீங்க என்று சொன்னால், நண்பருக்கு கலிமாவை கற்றுக் கொடுத்தால் அந்த கலிமாவுக்காக வேண்டியவர் தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிடுவார். அவர் எனக்கு கலிமாவை கொடுத்தவங்கப்பா, நிஸ்பத்திப்பா, அவங்க எனக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்தவங்கப்பா. எப்படி ஷேഖனா என்ன செஞ்சுட்டாங்க? நமக்கு காசு கொடுத்தாங்க, நமக்கு வரப்போ காசு கொடுத்து அனுப்பிச்சுடுறாங்க, அவ்வளோதான். சம்மதம் தராங்க நமக்கு இல்லையே. நமக்கு அவங்க பிச்சை தான் எல்லாம் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க. ஆனால் நமக்கு டேரக்டே கொடுத்தாங்களா? கொடுக்கல. பின்னையே அர்ப்பணமாகறோம். தாய் தந்தை நமக்கு உடலை கொடுத்தார்கள். தாய் தந்தை நமக்கு இந்த உடல்ல கேள்வி இருக்கு, அல்லாஹ் பதில் சொல்லி ஆகணும். நம்ம நண்பர் நமக்கு கடையை சாப்பாடு வாங்கி கொடுத்தான், அவன் டிஃபன் சாப்பாடு பாதி நமக்கு கொடுத்தான், அவ்வளவுதான் தொடர்பு. ஷேഖனா கலிமாவை கொடுத்துட்டாங்க, நமக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்துட்டாங்க. அந்த அல்லாஹ்வை கொண்டு எல்லாத்தையும் பெற்றுக்கிறான். நண்பன் எதை கொடுத்தாலோ அதையும் அல்லாஹ் கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். தாய் தந்தை எதை கொடுத்தாங்களோ அதையும் அல்லாஹ் கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். அந்த இஹ்சானுக்கு நிகர் இஹ்சான் தான். அந்த அவர்கள் அல்லாஹ் கொடுத்தவர்கள், இவர்கள் நம்ம அர்ப்பணமாயிருவோம். இவங்களுக்கு நமக்கு நம்ம உடல் ஜான் ஃபிதா பண்ணிடுவோம், உடலையும் உயிரையும் ஃபிதாவாக்குறோம். ஷேഖனா உத்தரவு ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அப்படியே கேட்கறோம், அப்படியே செய்யறோம். 100க்கு 100 பெற்றோரை விட நம்ம பெற்று வளர்த்து 20 வருஷம் வளர்த்து நம்ம ஆளாகிய பெற்றோர்கள், இவர்களை விட ஷேഖனா முக்கியம் தருமே. காரணம் என்ன? அப்படிங்கிறாங்க, நெஞ்சமதின் உதிரமது பால் என்ன மாற என் அன்னை எதை எனக்கு அளித்தால் உடலது வளர. தன் நெஞ்சத்துடைய தன்னுடைய தான் சாப்பிடாம இருந்து பசியோடு இருந்துகிட்டு நல்ல உணவுகள் நமக்கு கொடுத்துட்டு பழைய சாப்பிட்டவங்க அம்மா, அவ்வளவு நமக்காக தியாகம் செய்தவர்கள் அம்மா. தன் ரத்தத்தை பாலாக மாத்தி நம்ம உடலை வளர்த்தாங்க அம்மா. ஆனால் தன்னை தானும் அறியும் உயர் ஞான அமுதினை நீர் எனக்களித்து உயர்வளித்து செய்கிறேன் ஊரி. பெற்றோர் நமக்கு உதவி செஞ்சாங்க தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த பெற்றோர் செய்த உதவிக்கு ஒரு காலம் நம்ம கைமாறு செய்து முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ் வச்சுங்களேன். முடிக்க முடியாது, அவ இன்திஹா இல்லாததான், எல்லை இல்லாததான். ஆனால் ஒரு மனிதர் அந்த பெற்றோருக்கு எல்லாவது பிறந்ததுல இருந்து 20 வயசு ஆயிடுச்சு, 20 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் உதவி செஞ்சுட்டே இருக்கிறா வச்சுங்களேன். ஓரளவு ஈடு ஆயிடுன்னு சொல்லிக்கிறேன். நம்ம 9 வயசு செஞ்சாங்க தான் பெற்றோருக்கு ஈடாக்கிறான், நண்பனை உதவி செய்யறான், நம்ம திரும்ப கொடுத்து பகரமாக்கிறான். ஆனால் ஷேഖனாயன் கொடுத்த உதவிக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் கியாமத்திலும் நம்ம எங்க அவங்களுக்கு மீண்டும் நம்ம கைமாறு செஞ்சாலும் முடிக்க முடியாது உதவி. ஏன்? அல்லாஹ்வை காட்டி கொடுத்துட்டாங்க, அல்லாஹ் இலாஹ்வை காட்டி கொடுத்துட்டாங்க. எதுவரை நாம் அல்லாஹ் இலாஹ் இருக்கிறாங்க யாருன்னு விளங்காம இருந்தோம், அந்த அல்லாஹ்வை கூட வந்து உனக்கு எல்லா ஃபதலையும் கொடுத்தவன் அவன், எல்லா ரஹமத்தையும் கொடுத்தவன் அவன், என்னை போல பாவிக்கு இவ்வளவு ரஹமத்தா என்று என்ன வைத்தவர் அல்லாஹ். ஷேഖ் நாயகம் அவர்கள் இப்படி வழங்கி இருந்தோம். அல்லாஹ் உதவி செய்யறான், எவ்வளவு நேமத்தை அல்லாஹ் கொடுக்குறான், வாங்கி வச்சுக்கிட்டு என்னங்க அல்லாஹ் கொடுத்துறான் நமக்கு காசு பணம் கொஞ்சம் கொடுத்தா அவ்வளவுதாங்க, என்ன பொண்டாடி வச்சுக்க மாட்டான், புள்ள வச்சுக்க மாட்டான், ஏதோ ஒரு கஷ்டத்தை வைத்துக்கொண்டு அல்லாஹ் குறை சொல்லிட்டு இருந்தோம். சர்க்கார் சொல்லுவாங்க, மனுஷனுடைய இயல்பு என்ன தெரியுமாமா? தனக்கு அல்லாஹ் 100 விஷயம் கொடுப்பான், 100க்கு 90 கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. அந்த 90 நினைச்சு பார்க்கவே மாட்டான் அந்த மனுஷன். மிச்சம் 10 அல்லாஹ் கொடுக்கல நினைச்சு பார்க்கற மனுஷன். 100ல 90 அல்லாஹ் கொடுத்தால் அந்த 90ஐயும் மறந்து வைத்து விட்டு 10 எனக்கு கொடுக்கலையே குழந்தைங்க ஒத்தியுது. சர்க்கார் சொல்லுவாங்க, ஒரு வீட்டுக்கு போனான் சர்க்கார், பேரப்பிள்ளை 2 பேர் இருந்தாங்க. சர்க்கார் ஒரு சாக்லேட் வச்சு இந்த ஒரு பையன் கொடுத்தாங்க. கொடுத்து அந்த பையன் சாக் கை வாங்கி பார்க்கவே இல்லை. ஒரு கையில வாங்கிட்டு இன்னொரு சாக் பார்க்கறான், அது யார் கொடுக்குறாங்க பார்க்கறான். அது யார் கொடுக்குறாங்க? அவர் கொடுத்தவொடனே அவர் பெருசா தரீங்க, இது குழந்தையோட இயல்பு, அவங்க கொடுக்குறேன் என்று இது குழந்தையோட இயல்பு, இது நம்மளோட இயல்பு. இது
என்னது ஒரு நேமத்தை அல்லாஹ் கொடுப்பான், 100 நேமத்தை அல்லாஹ் கொடுப்பான், வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டு அதுக்கு சுக்ரியா செய்யாம 4 பேர்களை வேற நேமத்தை கொடுத்துட்டானே பாப்பா மனசு. எது தனக்கு கொடுக்கப்பட்டதோ அதை பார்க்க மாட்டோம், எது அல்லாஹ் மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கிறானோ அதை பார்க்கிறோம். பிரியாணி சாப்பிட உட்கார்ந்துக்கிட்டு நம்ம வேலையை பார்க்காம அடுத்த வேலையை பார்க்கிற மாதிரி இது நம்மளுடைய இயல்பு. அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய வீடு கொடுத்துட்டானே, அல்லாஹ் ஒரு கார் கொடுத்துட்டானே, அதை பார்க்கறான். உனக்கு ஆபியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். அவருக்கு அல்லாஹ் தஆலா மாளிகையும் காரையும் கொடுத்தான். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் தண்ணி குடிக்க வச்சா அல்லாஹ் தஆலா உனக்கு பரிபூர்ணமா உட்கார்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்க வச்சானா இல்லையா? இது அல்லாஹ் கொடுத்த நியமத். இதை பார்க்க மாட்டேன். சக்கா சொல்லுவாங்க, तू लुत्फ तो याद आयद, तू कलीमी आमी कलीमी ने சொல்றாங்க, तू लुत्फ तो याद आयद, ये शान तो याद आयद, तू लुत्फ तो याद आयद, ये शान तो याद आयद, सरकुश्तो हैरानम सब बेरानमीदानम. எஜமானே நீ கொடுத்த லுத்ஃபுகள், நீ கொடுத்த அற்புதங்கள் நான் பார்க்கிறேன். என்னோட நிலைமையை பாருங்க. என்னை போன்ற ஹக்கீர்களுக்கு, ஒன்றுமே இல்லாத பாவிகளுக்கு உன்னுடைய நியமத், உன்னுடைய லுத்ஃப் கலிமா பிச்சையா கொடுத்துட்டா அல்லாஹ். உன்னுடைய மிகப்பெரிய கருணை ஷேக் பிச்சையா கொடுத்துட்டா அல்லாஹ். நிம்மதியான சாப்பாடு, அடுத்த சாப்பாடு கவலையே இல்ல, சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறோம். பக்கத்து வீட்டை பார்த்தேன் மிஸ்கின்னு இளைஞர்கள் தங்கி இருக்கிறாங்க. ஒரு சாணா கொட்டுற கேட்ட அனுப்பிச்சுட்டாங்க, அவங்கள்ட்ட இல்லைன்ட்டாங்க. எப்படி கடையில வாங்கி வந்துட்டு அந்த பேப்பரே சாப்பிட்டு போய் லீவ் போடுறாங்க. அவ்வளவு வறுமையில வாழ்றாங்க, டெய்லி சம்பாதிக்கிறாங்க. கடையில சாப்பாடு வாங்கிட்டு அதே சாப்பிட்டு போயிடும். ஒரு கொட்டுறா மட்டும் இல்ல, ஒரே பேசன் தான் இருக்கும், சாப்பாடு வாங்கிக்கிறாங்க. அதே எல்லாம் போய் சாப்பிட்டுக்கிறாங்க போடுறது. அவ்வளவு நைட் பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அல்லாஹ் எவ்வளவு நிம்மதியா வச்சிருக்கிறான், எந்த ஒரு கவலையும் இல்லாம. அடுத்த சாப்பாடு கவலை இல்ல. நமக்கு ஒரு பிரச்சனை கேட்க 4 பேர் இருக்கிறாங்களே, அவங்க அப்படி இல்லையே. இறந்து போய்விட்டாலும் யாரும் வந்து போக மாட்டாங்க. மொத்த இடமே நாரி போய் 10 நாள் தான் நமக்கு தெரியுமே இறந்து போயிட்டாங்கிறது. அது சம்பளம் வாங்க ஓனர் வந்தா பார்த்து தெரிஞ்சுக்குவாரு. அவ்வளவு அப்படிப்பட்ட மக்கள் இருக்கு. பக்கத்தே இருக்கிற, ரொம்ப தூரமாலாம் இல்ல, பக்கத்தே இருக்கிறாங்க. அல்லாஹ் நிம்மதியா சலாமத்தா அடுத்த சாப்பாடு கவலை இல்ல. நமக்கு ஒரு நாள் கேட்க 4 பேர் இருக்கிறாங்க, நமக்காக 4 பேர் அல்லாஹ் வச்சிருக்கிறான். எவ்வளவு சலாமத்தா அல்லாஹ் வச்சிருக்கிறான் என்று அப்ப விளங்காச்சு அல்லாஹ் தஆலா. துலுதுபுத்தோ யாராயத், எது மாதிரி என்னை போன்ற பாவிகள் சதா கஃபலத்துல உன்னைய மறந்து உன்னுடைய சிந்தனையே இல்லாம எழுதுற எல்லா நியமத்தையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இப்படி இருக்கிறேன் யா அல்லாஹ். ஏ ஷானுத்தோ யாதாது, என் நிலைமையை பார்க்கிறேன். எவ்வளவு மக்கள் உனக்கு திக்ர் செய்யறாங்க, கஷ்டப்படுறாங்க. எவ்வளவு மக்கள் உன்னை புகழ்றாங்க, சரியா தொழுகிறாங்க, தொழுகைகளை எப்படி சரியாக பேணணும் அப்படி பேணுறாங்க. அவர்கள் அல்லாஹ் நீ நியமத் கொடுக்காம ஏதோ காரணத்தினால நான் உன்னை மறந்தே இருக்கிறேன். எப்பயுமே 24 வருஷம் ஞாபகமே எனக்கு இல்ல. உனக்கு எந்த அளவுக்கு மாறு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மாறு செய்யறேன். யோசிச்சு புதுசா பாவம் செய்யறேன் நானு. அப்படிப்பட்ட என்னை கொண்டு போய் அல்லாஹ் ஏ ஷானுத்தோ யாதாயத், எவ்வளவு கண்ணியமா வச்சிருக்கிற. இது நினைச்ச உடனே சர்குஷ்தோ ஹைரானம், திகச்சு போய் என் தலையை உணவு வச்சிருயா அல்லாஹ். சபபேரான மீதானம், என்ன காரணத்தினால கொடுத்தேன்னு தெரியல அல்லாஹ். எனக்கு எந்த காரணத்துக்காக நியமத்தை கொடுத்த எனக்கு தெரியலையா அல்லாஹ். அவன் கனிமனை சொல்லி காட்டுறாங்க. இந்த நியமத்தை அல்லாஹ் கொடுத்த பிச்சை என்று விளங்க வைத்தவர் சேகுமார்கள். வாங்கி வச்சு சாப்பிட்டோம் நாம எல்லா நியமத்தையும். இப்பயும் எக்ஸ்ட்ரா சேகுமார் நியமத் கொடுத்துல ஒரே ஒரு நியமத் செஞ்சாங்க, ஒரே அருள் செஞ்சாங்க. என்னது? இது கொடுத்தவன் அல்லாஹ் காட்டி கொடுத்தாங்க. எல்லா நியமத்தும் இருந்துச்சு, வீடு, மனைவி, மக்கள், கடை, பங்களா எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாம வந்துச்சு. இது திக்ரை புகுத்து கொடுத்தவர்கள் சேகுமார்கள். சாதாரணமான வெறும் நியமத்தை அல்லாஹ்வுடைய வெறும் அந்த நியமத்துல இன்பம் அனுபவிச்சுட்டு இருந்தோம், உணவுல இன்பம் நினைச்சிட்டு இருந்தோம், அவனது வீடுல இன்பம், ஏசில நிம்மதி, அந்த வஸ்துக்களின் நிம்மதியை நினைச்சிட்டு இருந்தோம். அந்த வஸ்துடைய நிம்மதியை விட அல்லாஹ்வுடைய நிம்மதி அலாதியானது காட்டி கொடுத்தவர்கள் சேகுமார்கள். அல்லாஹ்வுடைய திக்ரை புகுத்தி இன்பத்தை அதிகப்படுத்தி கொடுத்தவர்கள் சேகுமார்கள். வெறும் அந்த வஸ்துவை கொண்டு நிம்மதி அடைஞ்சிட்டு இருந்தோம், இன்பம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுல அல்லாஹ்வுடைய திக்ரை கலந்து அதை கூட மிகப்பெரிய இன்னும் அலாதியான இன்பத்தை கொடுத்தவர்கள் சேகுமார்கள். அந்த ஒரு காரணத்திற்காக நம்ம என்ன பண்றோம்? சேகுமார்கள் அர்ப்பணம் பார்க்கிறோம். அல்லாஹ் கொடுத்துட்டாங்க, அர்ப்பணமாகிறோம். அல்லாஹ்வுடைய திக்ரை கொடுத்துட்டாங்க, அர்ப்பணமாகிறோம். இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى عز وجل في القرآن القديم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لئن شكرتم لأزيدنكم. صدق الله مولانا العظيم. الحمد لله
அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை முஃமின்களாகவும் முஸ்லிம்களாகவும் அதிலும் குறிப்பாக இருலோக ரட்சகர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியமிகு திரு உம்மத்தில் நம்மை ஆக்கி அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக இந்த அவுலியாக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே மஜ்லிஸிலே நம்மை அல்லாஹு தஆலா அமர வைத்து அவனுடைய திக்ரை பற்றி அவனை பற்றி அல்லாஹு தஆலா கூறவும் கேட்கவும் அல்லாஹு தஆலா பாக்கியம் அளித்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இந்த 2 நாட்களாக நான் அனுபவித்த சில விஷயங்கள் என்னவென்று சொன்னால், இந்த 2 நாட்கள் சாப்பிடும்போது அல்லாஹ்வை மறந்து சாப்பிட முடியவில்லை. அப்படி ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துட்டான். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அல்லாஹ்வை பற்றி கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை கொண்டு ஒவ்வொரு முரீதுகளும் அவர்கள் அல்லாஹ்வை அனுபவித்ததை கூறும்போது நமக்கு ஏக்கமாக இருக்கிறது, நமக்கு ஆசையாக இருக்கிறது. நண்பர்களே, நாம சாப்பிடும்போது நாம தொழுகும்போது நம்மை நினைச்சு நமக்கே வெக்கமா இருக்கு. அல்லாஹ்வுத்தாலா நாம சாப்பிடும்போது ஒரு முரீத் அவர் தன்னுடைய ஷேக் நாயகத்தை அவர் அனுபவித்து அவர் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடை நாம் பார்க்கிறோம். ஒரு சின்ன பையன் என் கூட சாப்பிட்டு இருந்தாப்புல, நாங்கெல்லாம் 3 பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அந்த பையன் கொஞ்சம் தாமதம் பண்ணாப்புல. அப்போ அந்த பையன் கிட்ட இன்னொரு பையன் சாப்பிடுப்பான்னு சொல்றாப்புல. அப்போ அந்த பையன், ஷேக் நான் சொல்லியிருக்கிறேன் தெரியுமில்ல உனக்கு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பாடில் வந்து முராக்கபா செய்யணும்னு. அன்பர்களே, செருப்பை கட்டி அடித்த மாதிரி இருந்துச்சு. அன்பர்களே, நாம எல்லாம் என்ன திக்ரு செய்கிறோம்? அல்லாஹ் தஆலா ஒரு சின்ன பையனுடைய கல்பில் அல்லாஹ் தஆலா திக்ரு அல்லாஹ் ஆளா பதிச்சிருக்கா. அன்பர்களே, திக்ரை நாம் முழுமையாக அனுபவிக்க வேண்டும். நாம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த 2 நாள் அல்லாஹ்வோட பெரிய ஃபஸல் அவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சு. தொழுதா அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருது, சாப்பிட்டா அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருது. இந்த 2 நாள் முழுவதும் ஃபாசன் இருக்கக்கூடிய நசீப் அல்லாஹ் கொடுத்தான். எல்லாரும் பயான் பேசுறாங்கன்னா கல்பில் ஃபாசன் அல்லாஹ் ஜாரி ஆகிட்டே இருக்கிறான். அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ், எவ்வளோ நிம்மதியான ஒரு திக்ரு. அன்பர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறி காட்டுறான், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் ஷுக்ர் செய்தால், நீங்கள் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு திட்டவட்டமாக அல்லாஹ் அதிகப்படுத்தியே தீருவார் என்று அல்லாஹ் தஆலா கூறி காட்டுறான். அன்பர்களே, இந்த 2 நாட்களை கொடுத்தவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். இந்த 2 நாட்களே அல்லாஹ்வை மறக்காமல் இருக்க வைத்தவன் யாரும் இல்லை. நான் இங்க வருவேன் யோசிச்சே பார்க்கல. ஒரு நாள் லீவ் எடுத்து வெள்ளிக்கிழமை சேலத்தில் பார்க்கறக்காண்டி பாபாவை பார்க்கறக்காண்டி வந்தேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு எப்படி கூட்டு வந்தானே தெரியல. திடீர்னு எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் அல்லாஹ் கூட்டு வந்துட்டான். அன்பர்களே, இந்த 2 நாட்களை அல்லாஹ் தஆலா என்னை நாடி நான் இந்த திக்ருகளை, நான் இந்த பயான்களை கேட்க வேண்டும், நான் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்னை அழைத்து வந்தான். என்னுடைய திறமையோ என்னுடைய சாமர்த்தியமோ கிடையவே கிடையாது. நான் இங்கே வரணும்னு நினைக்கவே இல்லை. அல்லாஹ் தஆலா பாபாவுடைய நிஸ்பத்தில், ஷேக்நாத்துடைய நிஸ்பத்தில் அல்லாஹ் இங்கே கூட்டு வந்தான். அல்லாஹ் என்னைய உட்கார வச்சான். அல்லாஹ் இந்த திக்ருடைய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த. நண்பர்களே, இந்த வாய்ப்பை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கு நல்கவே இல்லை. நண்பர்களே, இந்த திக்ரை அல்லாஹ் தஆலா வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க செய்வானாக. என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா இனிமேல் இருக்கிற அல்லாஹ் மறக்காமல் இருக்க வைக்கணும் என்று அனைவரும் துஆ செய்யுங்கள். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹு தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நமக்கு பிச்சையாக தந்தான். அல்லாஹு தஆலா நம்மளையெல்லாம் ஒரு மூமினான, ஒரு முஸ்லிமான ஒரு உம்மத்தில் அல்லாஹ் நம்ம பிறக்க வச்சான். லா இலாஹ இல்லல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், நபிமார்கள் ஆசைப்பட்ட உம்மத்தில் அல்லாஹ் தஆலா நம்மளையெல்லாம் வெளியாக்கினான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அந்த அல்லாஹ்வையும் அந்த ரசூலையும்
நமக்கு காட்டி தருவதற்காக ஒரு ஷேக் அல்லாஹ் தஆலா நமக்கு பிச்சை தான். இதை விட ஒரு மகத்தான ஒரு பிச்சை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. நமக்கு கொடுக்கப்பட்ட சுகம், ஆரோக்கியம், நமக்கு வழங்கப்பட்ட கட்டளைகள், இதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஒரு நேமத்தை அல்லாஹ் கொடுத்தானா அது நமக்கு கொடுத்த அந்த ஷேக் தான். லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனால் அந்த ஷேகுடைய அந்தஸ்து நமக்கு விளங்கலை. ஆனால் அந்த ஷேகுடைய அந்தஸ்து நமக்கு எப்போ விளங்குனா அது அல்லாஹ்வுடைய அந்த ஞாபகத்தில் இருக்கும்போது மட்டும்தான் அந்த ஷேகுடைய இது நமக்கு விளங்கும். ஏன்னா நம்ம அல்லாஹ்வை மறந்துட்டோன்னு நினைக்கி நம்ம ஷேகை மறந்துடுவோம். எப்போ நம்ம அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறோமோ அப்போ அங்கே ஷேக் என்ன செஞ்சிடறாங்க, வந்து உட்கார்ந்துடுறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். தொழுகையில் நிற்கிறோம். ஒரு காலம் இருந்துச்சு தொழுகை கடமை, போகிறோம் வர்றோம், தொழுகிறோம், குனிகிறோம், நிமிர்றோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முடிஞ்சிச்சு. ஆனால் எப்போ அந்த ஷேகுடைய அந்த கையை நம்ம பிடிச்சோமோ, லா இலாஹ இல்லல்லாஹ், தொழுகையில் அல்லாஹு தஆலா கண்குளிர்ச்சின்னு சொன்னாங்கல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தொழுகை ஷேகு சொல்கிற மாதிரி நம்ம தொழுதுனா அன்னைக்கு நம்ம கண்குளிர்ச்சி. அந்த ஷேகு சொல்கிற மாதிரி நம்ம அன்னைக்கு தொழுகலைன்னா நம்ம வியாபார சிந்தனையிலையோ வேற எந்த சிந்தனையிலையோ நம்மளுடைய தொழுகையில் அந்த அல்லாஹ் வந்து ஆஜராகவில்லைன்னா அது தொழுகை இல்லைன்ட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ அந்த தொழுகை நமக்கு எப்போ பெரிய கனமாக தெரிஞ்சிச்சு, இந்த ஷேகுடைய பிச்சையில். இந்த தொழுகையோட அந்தஸ்து எப்போ விளங்கிச்சு, ஷேகுடைய பிச்சையில். இந்த ஷேக் கிடைக்கலன்னா தொழுகை இல்லை, இன்னும் பிற எந்த வணக்கங்களும் கிடையாது. எப்போ நமக்கு அல்லாஹு தஆலா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அந்த விளக்கமே நமக்கு தெரியலையே. வாழ்ந்தாச்சு 30 வருஷம், 35 வருஷம், 45 வருஷம் வாழ்ந்தாச்சு. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், நான் முஸ்லீம்பா, நான் களிமா சொன்னவன், லா இலாஹ இல்லல்லாஹ், 5 நேரம் தொழுகை முடிஞ்சு போச்சு. ஆனால் 5 நேரம் தொழுகையை எப்படி தொழுகணும், அது ஷேகுடைய முபாரக்கான அந்த கையை பிடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், அதை நம்ம கொடுத்தான். நான் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ திருநெல்வேலி மோலா உங்கராங்குறிச்சி ஹுசூர் வந்து பையத்து வாங்கின பின்னாடி லா இலாஹ இல்லல்லாஹ் பாடம் படித்த பின்னாடி யாரும் நிதானம் பாடம் இல்லை. நீ தாலீம் பேசுனா யார்கிட்ட பேசுவீங்க, முரீதுகிட்ட பீர் பாக்கிட்ட யாரை தெருவில் கண்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் தான். கத்திரிக்காரன் வந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ், முருங்கைக்காரன் வந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ், தயிர்காரன் வந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ். யாரை பிடிச்சி ஊரில் லா இலாஹ இல்லல்லாஹ் பைத்தியன்னு ஆக்கிட்டாங்க. ஊரில் மொத்த மக்கள்கிட்ட எல்லாத்தையும் ஆண்கள் பெண்கள் கிராமம் எல்லாத்தையுமே இவரை பார்த்தா லா இலாஹ இல்லல்லாஹ் போதுங்க, ஒரு பேரே லா இலாஹ இல்லல்லாஹ் வைக்கிறாங்க. ஹுசூரை பார்த்தாலே இந்த ஊரில் எல்லாருமே தெருவில் அன்னைக்கு போகிறேன், போயிட்டு இருக்காங்க, பிள்ளைங்க வராங்க, கண்ணா லா இலாஹ இல்லல்லாஹ் பிள்ளைங்க கத்துறாங்க. இவர் அந்த பிள்ளைங்க இவரை பார்த்து கத்துறாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு. இவர் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு. இவர் ஒழு செய்ய பள்ளியாச ஹவுஸில் உட்காந்தா லா இலாஹ இல்லல்லாஹ் தண்ணி இருந்தது, லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். இதை பார்த்து அந்த பசங்களாம் வேடிக்கை பார்த்து இருந்துட்டு மொத்த ஊர் பசங்களாம் வந்து போகிறேன், அந்த பசங்க விளையாண்டு நம்மளை கவனிக்கிற விளையாண்டு இருக்காங்க. ஹவுஸில் ஒழு செய்கிறாங்க லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இல்லை அவர் உண்டான பைத்தியமாக்கிட்டாரு, கூட படிக்கிற பசங்களையும் பைத்தியமாக்கிட்டாருன்றாங்க ஊர் பசங்களை. அந்த மாதிரி மௌலா வந்து ஹதீஸ்ல வருது, உன்னை பைத்தியக்காரன் என்று மக்கள் சொல்லும் வரை வந்து அல்லாஹ்வை நினைவுகள் வருது. பார்த்தீங்களா, இந்த பட்டம் பெரிய பட்டமாச்சு, இது லா இலாஹ இல்லல்லாஹ் பட்டமே. மாஷல்ல போய் தவிர லா இலாஹ இல்லல்லாஹ் வருதுன்னா, அவனுக்கு தவிர லா இலாஹ இல்லல்லாஹ் வருதுன்னா அவர் பேரே லா இலாஹ இல்லல்லாஹ் வைக்கிறாங்க. பேச்சுக்கு பேச்சு எல்லாத்துலேயும் முஸ்லீமோ காஃபிரோ யாராக இருந்தாலும் சரி, இலவியாக இருக்கட்டும் கொமரி யாரை பார்த்தாலும் சரி லா இலாஹ இல்லல்லாஹ் தான். பண்ணிட்டு போது லா இலாஹ இல்லல்லாஹ் பாய் போகிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் பாய். அவர் ஊரையே அப்படி ஆக்கிட்டு இருக்காரு. இப்போவும் அப்படிதான், எங்கே போனாலும் பஸ்ஸில் ஏறினா வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான். அவங்க ஊரில் போனால் அதே தான் பேசுகிறாங்க எல்லாரும். இப்போ நடுவில் மோலாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, திடீர்னு முதுகு வலி ஏற்பட்டு, முதுகு வலினா சாதாரண நினச்சிக்காதீங்க, இடுப்பு வலி. அல்லாஹ் அக்பர். படுத்த படுக்கை எந்திரிக்க முடியல, படுத்த படுக்கை இப்படி பொருள முடியும், இப்படி பொருள முடியும். இப்படி 3 மாதம்
அப்படியே ஸ்ட்ரெச்சரில் வச்சு டாக்டர் தூக்கிட்டு போனாங்க. ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சு இப்படி பொருள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் பொருளை வச்சான். படுத்து சாப்பாடு கூட எதிர்த்து உட்காந்து சாப்பிட முடியலமல்ல, போய் படுத்திட்டு தான் வாயில் ஊட்டினாங்க. என்ன வலி வலினாலும் வாழ்க்கையில் அந்த மாதிரி யாருக்கும் வரக்கூடாது இதுமான அப்படிங்கிறார். பயங்கரமான வலி, ஒரு அசைஞ்சா வலி, துடிச்சு போயிட கத்துறாரு. அப்போ டெய்லி மெசேஜ் 1/2 மணி நேரம் அழுதுகிட்டே, சர்க்கார் இந்த வேதனையில் நான் மட்டும் பையத்தா இல்லாமல் இருந்திருந்தால் யாரெல்லாம் எனக்கு என்ன சொல்லணும், என்னைக்கு தொழுகை விட்டேன், தஹஜ்ஜுதெல்லாம் தொழுதுனேன், குர்ஆன்லாம் ஓதுனேன், என்ன எனக்கு குறை வச்சேன், எனக்கே அல்லா இன்று அல்லா மேலே வருத்தம் தான் வரும். ஆனால் இப்போ அல்லா மேலே முகப்பத்து கூடிச்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் எஜமான் மேலே காதல் அதிகமாகுது. எந்த அளவுக்கு ஆயிடுச்சு, மற்றவங்கள்ட்டலாம் யாரும் என்கிட்ட பேசாமல் தனியாக ஒரு ரூமில் படுக்க வச்சுறாங்க, சாப்பாடு ஊட்டுறாங்களே அப்படின்னு நினச்சேன். மற்றவங்களை பார்க்க வரமாட்டேங்கிறான் முதல்ல நினச்சா போய் இப்போ 24 மணி நேரம் அல்லாட்டே பேச ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மெசேஜ் எல்லாம் டெய்லி 1/2 மணி நேரம் மெசேஜ் அனுப்புவார் சர்க்கார். நான் உட்காந்து கேட்பேன், எனக்கு பெரிய பாடமாக இருக்கும். உட்காந்து 1/2 மணி நேரம் பேசி அனுப்புவார். எந்த அளவுக்கு இந்த மற்றவர்களை பார்த்து பேசுறது எரிச்சலா போச்சு எனக்கு. எஜமான்ட்டே பேசிட்டு வந்துருக்கேன், படுத்த படுக்க யாரெல்லாம் நான் உன்ட்ட பேச மாட்டேங்கிறேன், 3 மாசம் படுக்க போட்டியா, இப்ப படுக்க போட்டு என்னை 3 மாசம் பேச வச்சுட்டே தொடர்ந்து மௌலாடு தான் பேச 24 மணி நேரமும் பேசுறேன். கண் அசந்து தூங்குற நேரம் தவிர இந்த கண்ணு திறந்தோன்னு மௌலா மௌலா மௌலான்னு தெரியுறான். பார்க்குற இடமெல்லாம் மௌலா தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆக்கி உக்காந்தாங்க. அப்புறம் நடந்தாங்க, தொழுவு போனாங்க. அப்புறம் ஜும்மா தொழுவு மட்டும் போனாங்க. 4 பேர் கைத்தாங்களா பிடிச்சி ஜும்மா தொழுவு போனாங்க. போகிறாங்க. இதுமானே அது ஃபோட்டோ போடு, வீடியோ போடுறாரு. இதுமானே 3 மாதத்துக்கு பின்பு இந்த முதலாக பள்ளிக்கு ஜும்மா தொழுவு தெரிந்தேன். இவ்வளவு நாள் அல்லா நம்மளை எளிமையாக கூட்டிகிட்டு போனேன். அப்போ அந்த நேமம் தெரியலையே. இப்போ இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேரை பிடிச்சி ஜும்மா தொழுவு மஸ்ஜிதுக்கு கூட்டிகிட்டு போகும்போது தான் எனக்கு தெரியுது. அப்புறம் அல்லா 5 வருஷத்துக்கு கூட்டிகிட்டு போனான். இப்போல்லாம் நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறான். இப்பதான் அல்லாஹ்தால பள்ளிவாசலுக்கு போறது அல்லாஹ் நாடனா தான் போக முடியும். அல்லாஹ் நாடாம நீ போகவே முடியாதுன்னு அல்லாஹ்தால காமிச்சுட்டாங்கம்மா. அவ்வளவு நேமத்துன்னு சொன்னாங்க. அந்த 3 மாதங்கள் என்னை அல்லாஹ்வுடைய குருபுல கொண்டு போய் சேர்த்துச்சு. அல்லாஹ்வோட நெருக்கத்தை அதிகமாயிருச்சு. 24 மணி நேரம் இப்ப அல்லாஹ்ட்ட பேச வச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, இதுவே ஒரு முரீத் அல்லாத அல்லாஹை பற்றி விளங்காத லாயிலா இல்ல விளங்காத ஒரு வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்தால் அல்லாஹ் விட்டு தூரமாவதற்கு காரணமா போயிருக்க. இன்னைக்கு ஏன் அல்லா இப்படி சோதனை, என்ன ஏன் அல்லா இப்படி கஷ்டப்படுத்துற அப்படின்னு அல்லாஹ் விட்டு தூரமாவதுக்கு காரணமா போயிருக்கும். ஹஸரத் ஹன்ஸலா ரலியல்லாஹு நினைக்கிறேன், இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா சுமார் 30 ஆண்டுகள் படுத்த படுக்கையில் இருந்தான். எந்திரிச்சு உட்கார முடியாது. அவங்க 24 மணி நேரம் மௌலாட்ட பேசிட்டு இருப்பாங்களாம். அவங்களுடைய ஹம்சா பேச்சு துணைக்கு மலக்கள் வந்துருவாங்க. பேசி சிரிச்சுட்டே இருப்பாங்களாம். என்ன யார்கிட்ட பேசுறீங்க, ஒருத்தரும் இல்லையே, நான் மலக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். மலக்கள் வந்தாருங்க, பேசிட்டு இருந்தேன். சஹாபாக்கெல்லாம் ஆச்சரியம். அதனால அவங்களுக்கு பேரே கலீமுல் மலாயிகா. யாருக்கு? மலக்குகளிடத்திலே பேசியவர் அப்படின்னு பேர். மலக்கு வந்தாங்க, பேசிட்டு இருந்தேன் அப்படி. அந்த அளவுக்கு அவர்கள் அந்த 30 வருஷமும் ஒரு நாள் கூட அல்லாஹ் ஆட்சேபம் செய்யல. எந்திரிச்சு உட்கார முடியல. என்ன செய்யறாங்க தெரியுமா? வரக்கூடியவர்களுக்கெல்லாம் ஹதீஸ் போதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. படுத்த படுக்க எந்திரிச்சு உட்கார முடியல. அப்படியே மக்களுக்கு ஹதீஸ் போதிக்கிறாங்க, மார்க்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்க, கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அவர்கள் அறிவிச்ச ஹதீஸ் ரொம்ப இருக்குது. ஹதீஸ் அதிகமாக அறிவித்தவர்கள் அவங்களும் ஒருத்தவங்க. ஹஸரத் இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஜி. அப்போ அவர்கள் நமக்கு ஒரு சின்ன தலைவலி ஒரு நாள் படுத்தவொன்னே எனக்கா அப்படிங்கிறோம். எதை அப்படி அல்லாஹ்வின் பக்கம் அவளை சேர்த்து கொண்டாங்க பாருங்க. அல்ல எஜமான ஒரு படிப்பினர் இருக்க வாழ்க்கையிலேன்னு நம்ம சொல்றதுக்காண்டி சொல்லுவாங்க. நீ சொல்லு. லா இலாஹ இல்லல்லாஹ். எஜமான் சொன்ன மாதிரி நம்மளை அல்லாஹ் தஆலா ஒரு சின்ன ஒரு இதை கொடுத்தா. லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு டெஸ்ட்டு பண்ணலாம். எப்படி டெஸ்ட்னா, சர்க்காரை உட்கார வச்சான்ல. அதாவது நான் உடம்பு சரியில்லாமல் கிடக்கிறேன், 3 நாள் நைட்டு ஒரு பிட்டு கூட, ஒரு மூச்சு அளவு கூட எனக்கு தூக்கம் கிடையாது. அப்போ நான் நினச்சேன், நம்மளுடைய கதி லா இலாஹ இல்லல்லாஹ் முடிஞ்சிருச்சு, அல்லாஹ் இதோட நம்மளை என்ன செஞ்சிருவான், பேக் பண்ணிடுவானோ போல் இருக்கு. ஏன்னா 3 நாள் தூங்கலை. இங்கே பொண்டாட்டி பார்த்தோன்னா அவங்களும் எவ்வளோ நேரம் தான் முடிச்சுட்ருப்பாங்க, அவங்களும் தூங்கிட்டாங்க. இங்கே பிள்ளைய பார்த்தோன்னா பிள்ளைகளும் கிடந்து தூங்குதோ.
ஆனால் அதில் சர்க்காருடைய பிச்சில் நமக்கு அல்லாஹ் தஆலா தூக்கத்தை தரல. அந்த தூக்கத்தை தராமல் அல்லாஹ் என்ன செஞ்சா தெரியுமா? அல்லாவே சதா நீ என்ன செஞ்சிரு, ஒரு நிமிஷம் கூட என்ன செஞ்சிடாத, என்னை விட்டு நீ விளைகிறாத அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கார் அவங்க அந்த பாடம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எப்படி? லா இலாஹ இல்லல்லாஹ். உன் கல்வை என்ன செஞ்சிரு, முன்னோக்கு அல்லாஹ் பக்கம், அல்லாட்ட மட்டும் பேசு. நான் சர்க்கார்ட்ட 2 மணி 1:30 மணி வழி தாங்க முடியல, யார்ட்டையா பேசணும் போல் இருக்கு. அங்கே என்னடா ஒய்ஃப் தூங்குது, இங்கே பிள்ளையில தூங்குது, வெறும் இருட்டு. பகலில் நாளைக்கு 4 பேர் 2 பேர் வர்றாங்க, நோய் விசாரிக்க வர்றாங்க, ஒரு மன ஆறுதலாக இருக்குது. இங்கே ஆறுதல் சொல்லி யாருமே இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர. அப்போது சர்க்காருக்கு நான் பேசி அனுப்புவேன், எஜமான என்னால் தாங்க முடியல, வலி தாங்க முடியல. எந்த அளவுக்கு வலினா, இந்த மாதிரி ஒரு வலி அல்லாஹ் தஆலா அந்த உடலில் வச்சுருக்கானா, அந்த வலி எனக்கு எப்போ தெரியும். ஆனால் எல்லாத்துக்குமே வச்சிருக்கான்னு போல் எனக்கு போக்க தோணுது. ஆனால் அதை எப்போ அல்லாஹ் வெளியே கொண்டு வரான்னு நம்மளால் சொல்ல முடியாது. இந்த பாதை அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆமீன், லா இலாஹ இல்லல்லாஹ். நிஜமா நம்மளும் அந்த கடையில் கிடக்கும்போது என்னை பார்க்க வர எல்லாத்துக்குமே நான் துவா செஞ்சேன். யா அல்லாஹ், இவனோட குடும்பமாக இருந்தாலும் சரி, இவங்களோட வகையாராக இருந்தாலும் சரி, இவங்களோட வம்சாவளியாக இருந்தாலும் சரி, எல்லாம் யாருக்குமே அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு இது அல்லாஹ் தஆலா யாருக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உனக்கு தந்தானே நீ படிப்பன பெறணும், நீ என்ன செய்யணும், தீட்டப்படணும், பரிசுத்தமாகணும். என்ன செஞ்சான், ஷேகுடைய பிச்சையில் எங்கள் ஊருக்கு வந்து அந்த கால் பாதத்தின் அந்த அந்த ஈரம் அது கொடுத்த பெரும் மகிமை தான் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ். சொல்கிறாங்கல்ல, சின்ன பிள்ளைகளெல்லாம் உங்களை பார்த்தா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுது. எதை வச்சு சொல்லுது? இந்த முபாரக்கான கால் எங்கள் ஊரில் பட்டதை வச்சு. அதுக்கு முன்னாடி லா இலாஹ இல்லல்லாஹ்வும் தெரியாது, அல்லாஹ் தெரியும். அல்லாஹ் தெரியும், அல்லாஹ் அங்கே இருக்கான், அரசில் இருக்கான், அங்கே அல்லாஹ் இருக்கான், அவ்வளோதான் தெரியும். அல்லாஹ்வை காணிச்சு நம்ம கையில் கொடுத்தாங்க லா இலாஹ இல்லல்லாஹ். என் அருமை உனக்கு தெரிஞ்சா ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிருப்பியா? எவ்வளோ என்னை மறந்து ஒரே துனியா 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 ஓடுனிய. இந்த துனியா உன்னை இப்போ காப்பாற்ற வருதா? உன்னை இப்போ துனியா உன்னை இப்போ காப்பாற்ற வருதா? இல்லையே. அங்கே யார் உட்கார்ந்துருக்கா? ஷேக் உட்கார்ந்து பாடம் நடத்திட்டு இருக்காங்களா? யா அல்லாஹ், என் பலகீனத்தை நான் உன்னிடத்துல ஒப்படைச்சிடறேன். யா அல்லாஹ், வேற கதியே இல்லை, வேற சரணாகதி நான் ஆகிட்டேன். அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு. அந்த மன்னிப்பு அல்லாஹ் மன்னிச்சதுனால தான் நம்மளை இங்கே செஞ்சு அவங்க முன்னாடி வந்து நம்மளை பேச வச்சான். நான் நினைச்சேன், அல்லாஹ் இப்படி திரும்ப முடியாது எஜமான், இப்படி திரும்ப முடியாது. என்ன ஒரு வழி, சுபஹான ஜல்ல ஜலால். ஆனால் அதிலே ஒரு இன்பத்தை அல்லாஹ் கொடுத்தான். எல்லா மக்களையும் வரவழைச்சி எங்கள் வீட்டில் வராத மக்கள் எல்லாம் வந்து பார்த்தாங்க. நான் யாரெல்லாம் விரோதி நினைச்சனோ, இவன்லாம் மார்க்கத்துக்கு ஆகாதவன்டா அப்படின்னு நினைச்சான், அவன் தான் என்ன செஞ்சா தூக்கிட்டு போனான் என்ன முதல்ல. அப்போ தான் என் ஒய்ஃபு சொல்லிச்சு, எப்பா நீ அவனெல்லாம் ஒரு மாதிரியாக பேசுவிய, இன்னைக்கு வந்து என்ன செஞ்சான், அவன் தான் அவன் ஆஸ்பத்திரியில் வந்து விடான். அந்த வேதனையோடு என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனுக்குள்ளே உள்ள ஒரு தள்ளு. நான் என்ன முடியாது. ஒரு டாக்டர் சொன்னார், இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் வேண்டாம், கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லி. கொஞ்ச நாள் போட்டுன்னோடனே அப்படியே ஒரு, அதாவது இப்போ நம்ம இறந்துட்டேன்னா நம்ம ஒரு ஜனாசா நான் பார்க்கணுன்னா நானும் உட்காந்து பார்க்குறேன் லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன என்ன செய்கிறாங்க, அன்னைக்கு 2 பெட்ஷீட்டு, இந்த முனையில் ஒரு ஆள், இந்த முனையில் ஒரு ஆள், அந்த முனையில் அந்த உள்ளே தூக்கி போட்டாங்க, பெட்ஷீட்டுக்குள்ளே போட்டு இப்படி தூக்கி இப்படி வைக்கிறாங்க. எப்படி என்ன ஆட்டம் காட்டம் ஓட்டி போட்டு இப்படி அலைஞ்சான், என்ன இப்படி ஆகிட்டானே. அல்லாஹ் அக்பர். எஜமானன் தாங்களுடைய பிச்சையில் அப்படி தான் இருந்துச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், நம்மளை பார்க்க வச்சான். தபாரு உன்னை, அதாவது நீ நினைக்காத நான் மறைஞ்சிருக்கேன்னு மட்டும் நீ நினைக்காத, நான் உன்னோடு இருக்கிறேன்றதை உணர வச்சான் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ். நான் அங்கே இருக்கேன், நான் இங்கே இருக்கேன், என் சேகு என்னை பார்க்கல, நீ அதனால் என்ன செய்யலாம், ஓ இஷ்டத்துக்கு நடக்கலாம். ஒரு காலம் நினைச்சிடக்கூடாது தீர்ப்பாய்களா, ஒரு காலம் நினைச்சிடக்கூடாது லா இலாஹ இல்லல்லாஹ். நம்மளை எப்போவுமே என்ன செய்கிறாங்க, அவங்க கண்காணிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் நம்மளை, அதாவது கையை பிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சொன்னாங்க எங்கள்கிட்ட, எப்போ பையத்து வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது, அது மாதிரி கரெக்டாக நடக்கணும் லா இலாஹ இல்லல்லாஹ். அதுபடி கரெக்டாக நீங்கள் நடக்கணும், இல்லைன்னா அது பெரிய இதை ஏற்படுத்தும்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அல்லாஹ் அருளாளன், அல்லாஹ் கருணையாளன், அல்லாஹ் அன்பாளன், அவன் ரஹீம். அவன் வந்து நமக்கு வந்து இதை கொடுத்தான், அன்னைக்கு நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்கு தான் கொடுத்தான்றத நம்ம ஷேகும் நமக்கு அப்பப்போ மெசேஜ் அனுப்புனாங்க. அது ரொம்ப பெரிதாக ஆறுதலாக இருந்துச்சு. மாத்திரை மருந்தையோட பெரிய ஆறுதல் ஷேகுடைய ஆறுதல். அவன் மாத்திரையை கொடுத்தான், ட்ரீட்மெண்ட் போட்டு அங்கே எங்கே போட்டு ஊசியை போட்டு குத்தி அந்த வலியை நிறுத்துறான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த மாத்திரையில் ஷேக் சொன்னாங்கல்ல, இந்த மாத்திரை அதம், இந்த மாத்திரை என்ன செய்யாது, உனக்கு வேலிசனை தராது, உன் நோயை போக்காது,
உன் நோயை போக்கக்கூடியவன் யாருமே இல்லை. என் முன்னாடி சொல்றேன், நம்ம என்னங்க செஞ்சிட்டோம், யாருக்கு என்ன செஞ்சிட்டோம்? நமக்கு அல்லா தாலா எப்படி ஒரு சோதனையான, எப்பா நீ சோதனையா ஒரு வேலை நினைச்சிடாத, இது பெரிய அருளா நினை. நீ சோதனை நினைச்சாலும் அதுதான், நீ அருளா நினைச்சு பாரு. சர்க்காருடைய பிச்சையில் அல்லாஹ் அந்த இடத்துல நம்மளை பேச்சு அப்படி வெளியாகணும். என் பொண்டாட்டி கண்ணில் இருந்து வந்த கண்ணீர் அப்படியே நின்றுச்சு. அதே அல்லாஹ் நம்மளை பார்க்க வச்சான். லா இலாஹ இல்லல்லாஹ். போன எஜமான் அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு அல்லாஹ் தாலா என்ன செஞ்சுட்டான், அவன் பரிபூர்ண ஷிஃபாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தான். அதை ஏன் கொடுத்தான்னு நினைக்கி நம்மளும் அவன்கிட்ட ஒரு ஒப்பந்தத்தை வச்சுருக்கோம். எல்லாம் இங்கே வா, இதோடு நான் என்ன செஞ்சுருவேன், எல்லாத்தையும் அடக்கி மூட்டையை முடிச்சு எல்லாம் பூட்டி வச்சுருவேன். இனிமேல் நான் நல்லபடியாக சலாமத்தான் வாழ்ந்துருவேன். எல்லாம் எனக்கு நீ காலை கொடுத்துட்டேன். 20 வருஷம் எல்லாம் ஒரு கடையில் வந்து நம்மளை வந்து ஜிம்மா தோலை போவாத லேட்டாகும். 12:30 மணி கழிஞ்சு 12:45 தான் போகணுமா. நான் வாசலில் போய் நிற்பேன், நான் 12:30 மணிக்கு தான் போவேன் அப்படிம்பேன். 4 ஜிம்மா விடுவோம், 5 ஜிம்மா கடை விட்டு வெளியே அனுப்புவோம். லா இலாஹ இல்லல்லாஹ் அப்போ தெரியாது எஜமான். ஆனால் அப்போ நம்ம உறுதியாக இருந்தோம். இந்த அளவுக்கு உறுதி கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு இந்த அளவுக்கு உறுதி கிடையாது. அந்த அந்த கடையை விட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம், வெளியே போயிட்டோம். லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு அல்ல ரிஸ்க் தருவோம், அதில் நம்ம இருந்தோம். ஆனால் அந்தால 20 வருஷம், அதாவது ஒரு 20 நாள் 3வது ஜிம்மா எனக்கு போகுது. படுத்த படுக்கையில் கிடக்கிறேன். தயமம் செய்ய தொழுவலாமே அப்படின்னாங்க. எந்திரிச்சு உட்கார்ந்தா தானே தயமம் செய்யா, இல்லை படுத்து கிடந்துட்டு எப்படி தயமிச்சு, சவுத்தில் தான் தயமிச்சு தொழ முடியல. ஆனால் 24 மணி நேரம் அல்லாஹ் வந்து உட்காந்துட்டான். திக்ரு எப்படி அல்லாஹ் சதா சிந்தனையில் அல்லாஹ் என்ன செஞ்சான், உட்கார். நான் தொழுகை இல்லை, வயிற்றுச்சல் வயிற்று தாங்க முடியல. யார் ரப்பே, ஒரு வக்து கூட நம்ம தொழுவர் போனால் கூட நமக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு கவலை தருமே. இப்படி நம்மளை படுக்க போட்டிய லா இலாஹ இல்லல்லாஹ், இதுவும் ஹைர் தான். நீ படு, நீ படுத்து இங்கேருந்து எஞ்சிரு, படிப்பிட்ட பெற்று பரிசுத்தமாக நீ எஞ்சி போ. அல்ல நம்மளை அந்த மாதிரி ஒரு சிந்தனை சர்க்காருடைய பிச்சையில் போட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு ஊரில் யாருமே நம்பலை. அவனா நடக்காமல் போயிட்டான். கொஞ்சம் பேர் வரல, வந்து எல்லாரும் பார்த்து அல்லாஹ் தாலா என்னப்பா, ஒரு 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 லேடி சொல்லுது, என்னை பார்க்க வந்து அவங்க லேடி அவங்க சொல்கிறாங்க, 5 நேரம் கரெக்டாக பள்ளியாசல் போயிடுவான், இருட்டாக இருந்தால் கூட என்ன செஞ்சிருவான், சூப்புத்தோலை போயிடுவான். இப்போ இவனுக்கே இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு என் வட்டாரத்தில் 2-3 பேர் தொழ ஆரம்பிச்சுட்டாப்பா அப்படின்னா. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இதை விட வேற என்ன பெருசு? தெருவில் நடந்து போவோம் மோலா, நம்ம தௌஹீ ஜமாத் குரூப் அவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அதில் அவங்க தாயும் தகப்பனும் அந்த புள்ள பிறந்த புள்ள 2.5 வயசு தான் இருக்குங்க மோலா. 2.5 வயசு கூட எனக்கு தெரியல, 2 வயசு ஆகுமா எனக்கு தெரியல. அந்த புள்ள நம்மளை போனாலும் உள்ள வந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் தலையாட்டி இப்படி லா இலாஹ இல்லல்லாஹ். அவன் அப்பா சொல்ல, பெரியப்பா சொல்லு, மாமா சொல்லு, எல்லாம் ஷேக்குடைய பிச்சை. இந்த ஷேக 6 மாதம் 8 மாதம் இல்லை 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஊருக்கு வந்துட்டு போய் இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் இன்ஷா அல்லாஹ் ஷேக எப்படியாச்சும் நம்ம ஊருக்குள்ள கூப்பிடணும்னு சொல்லி நமக்கு ஒரு ஆதரவு இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு இன்ஷா அல்லாஹ். தௌஹீத் ஜமாத்தா இருக்கட்டும், தாமமுக அது எந்த இருக்கு, இவர் பார்த்தோன்னா லா இலாஹ இல்லல்லாஹ். அதாவது பார்த்தோன்னே அவனுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் ஞாபகம் வந்தது பாரு. அல்லதீன இதா ருக்கு துக்கிரல்லாஹ், அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் யார் என்றால் பெருமாள் அடையாளம் சொல்றாங்க. அவர்களை பார்த்தாலே உனக்கு அல்லாஹ்வின் சிந்தனை வந்துருங்க. அப்ப எப்படி இவருடைய அந்த எப்படி ஆச்சு, ஒரு பார்த்தோன்னே லா இலாஹ இல்லல்லாஹ் வந்தது. அவங்க என்ன தௌஹீத் ஜமாத்து பிடிக்காத ஆளா இருக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ். குழந்தைகளும் தெருவில் பார்த்தா லா இலாஹ, நானே கண்ணால பார்த்தேன். அப்ப எந்த அளவுக்கு புழங்கிருவார் பாரு. நாமே புழங்கக்கூடாது, வைத்தியம்னு சொன்னா சொல்லிட்டு போட்டோம். முஸ்லீமும் காஃபிர் எல்லாமே சொல்றாங்க. அந்த அளவுக்கு கலிமாவை புழங்கணும் பாரு. இதை விட பெருமை என்ன இருக்கு நமக்கு பார்த்தா. அப்ப நாம வந்து மௌலா கூட இருக்கிறோமே, பார்க்குற வசூல மௌலா மௌலான்னு ஏன் பார்க்கக்கூடாது? மௌலா மௌலா பீவியை மௌலான்னு கூப்பிடு, உன் பிள்ளைய மௌலான்னு, மௌலாயே மௌலா, மௌலா தான் அங்கே இருக்கிறான், என் ஹக்கு தான் அங்கே இருக்கிறான். பார்க்குற வசூலாம் மௌலான்னு கூப்பிடு, மௌலா மௌலா ஜி, மௌலா 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 மௌலான்னு கூப்பிடு ஜி. எல்லா வசூலையும் எஜமா நம்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு. போன இடத்துல நீ லா இலாஹ, நீ பார்த்து நீ சொல்றதை பார்த்து மூமின் காஃபிர் அவன் லா இலாஹ சொல்ல ஆரம்பிச்சிடணும். லா இலாஹ இல்லல்லாஹ் நல்லா இருக்குங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் தேவை புரிசு நல்லா தர ஆரம்பிச்சு சாப்பிட்டீங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் நீ பேசு. லா இலாஹ பைத்தியமா நீ ஆகு. மௌலா ஆகி இருக்க உட்காந்து அல்லாஹ் உதாரணம் காட்டுறேன் நமக்கு, உட்காருமா தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவு கலிமாவில் ஊறி கலிமாவில் நீ கலிமாவாக ஆயிரணும். அவன் நமக்கு பெரிய படிப்பணியாக இருக்கிறான். அவன் அப்போதான் மனசை உறுதி வந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் பேசும்போது தான் லா இலாஹ இல்லல்லாஹ், ஃபோனை எடுத்தா லா இலாஹ இல்லல்லாஹ், ஃபோனை வச்சா லா இலாஹ இல்லல்லாஹ்.
ஷுஹூத் ஷுஹூத் நசரை கொண்டு வா. நான் தான் இருக்கிறேங்கிற அண்ணாத்துல அவனை பார்க்கறதுக்கு யோசிக்கிறேன். ஐனமா துவல்லு ஃபஸம்மா வஜ்ஹுல்லா, நீ எந்த பக்கம் முகம் திருப்பினாலும் அங்கே அல்லாஹ்வுடைய திருமுகம் தான் அல்லாஹ் சொல்கிறான். நீ ஏன் பயப்படுற? நீ சொல்ல, நீ ஏன் பயப்படுற? நீ அப்துல் ரஹ்மான் சிங்கம்மா வாங்க பை. அஸ்ஸலாமு அலைக்கும். அவங்க சாப்பாடு வருது, கொஞ்சம் காத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு பயணம் ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் இஞ்சி போக மாட்டாங்க பாருங்க. ஜெயிலில் வந்து மசாலா கேட்டாங்க. உங்களுக்கு சாப்பாடு வர்றதுக்குள்ள நான் சொல்லிடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்ட்டு ஆரம்பிச்சு. ஆர்பாபும் முத்தஃபர்ரிகூன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். ஆயிரக்கணக்கானவற்றை நீ ரப்பாக ஆக்குவது மேலானதா, இந்த அனைத்திலும் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த ஒருவனை ரப்பாக்குவது மேலானதா? பயன் ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லா. யாரு சாப்பாடு வருது, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ட்டு. இல்லை வெயிட் பண்ணி நான் உனக்கு வேறு வழி இல்லை, பேஞ்சு வெளியே போக முடியாது, வளர்த்து போக முடியாது, சாப்பாடு வருது இல்லை, அடுத்தது போட்டு காலி ஆச்சுன்னா அப்படின்னு இல்லை எல்லாம் உட்காந்துட்டாங்க. அது சுன்னத்தி அன்பியாது என்ன, சாப்பாடு ரெடியாக இருக்குது உட்கார வரைக்கும் பயான் அப்படின்னு. நீங்கள் லேட்டாகவே கொடுங்கம்மா, அது வரைக்கும் வந்துடும் இன்ஷா அல்லாஹ். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا وتعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை நம்மை எல்லா முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து, மேலும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தில் ஒருவராக ஆகிய அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் சதா சர்வ காலமும் அல்லாஹ்வை உடன் வைத்து வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி காமிலான ஷேக் நாயகம் அவர்களுடைய புனிதமிக்க நசரே முபாரக்கையும் அவர்களுடைய புனிதமிக்க காலடியிலும் அமரும் பாக்கியத்தை பிச்சையாக கொடுத்த அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நாம் வாழும் காலமெல்லாம் இம்மையிலும் மறுமையிலும் சுவனத்திலும் நமது எஜமானுடைய புனிதமிக்க நசரே முபாரக்கிலே அமரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு பிச்சையாக தந்தருள்வானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம உம்ரா கழிச்சல்போன் யாரும் இல்லை. 40 பேரும் என்ன முரீதுகளா போயிருந்தோம். அல்லாஹ்வுடைய பக்கத்துல போறடமெல்லாம் ஷுஹூத் தான், போதுமலையில ஷுஹூத், அதே கைஃபியத் தான் ஜர்வா அல்தாவ மோலா ஜமா வந்தாங்க. நம்ம மோலா ஷேக் மோலா பாத்தீங்களா, இங்க வரணும் இல்லல்லா தான் உதரும். ஹிராமலைக்கு உச்சியில போய் இல்லல்லா மலந்து ஹிராமலை மேல போயிட்டாங்க. அங்க போனா மலைக்கு உள்ள கூட குறுகலான பாதை. இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருந்த கோயில் இருக்காது, அதுக்கு போகிற கடைசி உச்சி கட்டிக்கு போயாச்சு. அங்கிருந்து உள்ள போகிறதுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கு. அங்கே போனால் நம்ம தொடை பெருசு உள்ள தொடை உள்ளே போக முடியாது. அதனால நான் அங்கேருந்தே பார்த்து துவா இருந்தேன். 10 அடி கேட்பேன் குத்து உள்ளே இறங்கிட்டா இல்லை போய் தொட மாட்டிச்சு, போனால் தொட மாட்டிச்சு, வெளியே வர மாட்டேங்குது, உள்ளே போக மாட்டேங்குது. போயே ஆகணும். முரட்டு தக்குவா பாடை பாடை விட்டா தள்ளி விட்டு பாடை விட்டு பாடங்கள் உருவி அதுக்கு மேல ஏறி இறங்கி உள்ள போயிட்டு எல்லாம் முடிக்க. எப்படி நீங்க வந்தீங்க? நான்லாம் ஒல்லியாலாம் வந்தாங்க, நீங்க ஒண்ணுதான் அங்க நம்ம மாதிரி கேஸ் உள்ள வந்து உட்காந்துருக்கா போயிட்டு அது யாரும் செஞ்சு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு முரட்டு தக்குவா பயங்கரமான ஆட்சி. அல்லாஹ் ரசூல் பேருக்கிட்ட அழுதுருவாங்க. செய்யறது மீன் வியாபாரம் விளைஞ்சுக்கலாம். அவங்களுக்கு கற்றுக்க வேண்டிய பாடம் ரொம்ப. டெய்லி அவங்க வீட்டில் அவங்களுக்கு ஆகிற சாப்பாடு விட சொந்த பந்தங்கள் ஆகிற சாப்பாடு தான் ஜாஸ்தி. அதுக்குன்னு கூட பெருசாக கட்டி மேலே செட்டு போட்டு வச்சுருக்காங்க. அவங்க வீட்டில் அவங்க மனைவி 2 பிள்ளைங்க அம்மா 5 பேர் தான் மொத்தம். டெய்லி 20 பேருக்கு நாஷ்டா ஆகும், 20 பேருக்கு மதியானம் சாப்பாடு, 20 பேர் எல்லாத்துக்கும் சொந்த பந்தம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அக்காவா தங்கச்சி அங்கே போனா இவங்க போனவங்க விளைஞ்சிக்கலாம். யாருக்கு அந்த மனசு வந்து சொல்லுங்க?
சொந்த பந்தத்தில் யாருக்கு என்ன விசேஷம்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் போய் நிற்கிறது. இந்த பக்கம் இவங்க தான். இந்த மாதிரி தன் உறவுகளை ஆதரிக்கிறது எந்நேரமும் ஓடி ஜெயிச்சுதான் இருக்கும். அவங்க வீட்டுக்கு போயிருக்கு எல்லா இடத்துல பல தடவை போயிருக்கணும். எந்நேரம் ஓடி ஜோதிச்சு ஒரு நேரம் சோறாக்குனா அவங்க 1/2 கிலோ மீன் வேணா போதும். ஆனால் 5 கிலோ மீன் 4 கிலோ மீன் ஆகும் எல்லாம். இது கத்துக்க வேண்டிய பாடம். வலா யஸீது ஃபில் உம்ரி இன்னல் பிர்ரு வஸ்ஸிலா. உன் தாய் தந்தைக்கு நீ செய்யக்கூடிய ஹிதமத்து உன் உறவுகளை நீ ஆதரிக்கிறது. இதுதான் உன்னுடைய வயதை அதிகமாக்கும், உடல் ஆஃபீத்தை அதிகமாக்கும், செல்வத்தில் பரக்கத் செய்யும். நீ தொட்ட காரியங்கள்லாம் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்யும். பெரிய பெரிய ஆபத்துகள்லாம் அல்லாஹ் தஆலா நீக்கிடுவான். பெரிய பெரிய ஆபத்துலாம் பார்த்தா ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆபத்து அதான் சொல்ல வேணாம் இருக்கும். விளைஞ்சிங்களா எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. வயது பேர் ஆடெல்லாம் நேற்று வச்சுட்டாங்க. இல்லாம நேற்று வச்சு வச்சுட்டு விளைஞ்சிங்களா அல்லாத ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான். அந்த மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய தர்மம். ஏதாவது வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சொல்லி ஒரு ஆடு, அது மாதிரி மாசம் 4 ஆடு கொடுப்பாங்க. யாருக்காவது உடம்பு சொல்லியா உடனே ஒரு ஆடு சதக்கா வச்சு அடுத்து கொடுத்துறது. அந்த மாதிரி தர்மத்திலேயே அல்லாஹ் தஆலா அவங்க வாழ வச்சுது. இது எல்லாரும் கத்துக்கணும். நாம சம்பாதிக்கிறது நமக்கு தான். சில பேர் மாசம் லட்சக்கணக்கில் 1 லட்சம் சம்பளம், லட்சக்கணக்கில் சம்பளம். அவர் சாப்பிடணும், ஒரு புள்ளக்குடி சாப்பிடணும். அவர் அல்லாஹ்வுக்கு மாசம் என்ன சம்பாதிக்கிறாரோ அதுல அவர் என்ன பயன்படுத்த அதை விட 7-8 மடங்கு தன் உறவுகளுக்கு தான் பயன். அதை மகிழ்ச்சியா செய்யறாரு, சந்தோஷமா செய்யறாரு, அவ்வளவு ஆனந்தமா செய்யறாரு. அதனால இதெல்லாம் நமக்கு பெறக்கூடிய படிப்பினை. ஒவ்வொருத்தரும் நம்ம சாதாரணமாக கூடாது. இவருக்கு என்ன குர்ஆன் தெரியுமா, அவருக்கு என்ன தொழுவு தெரியுமா, என்ன தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவருக்குள்ள என்ன இருக்குங்கிறது அல்லாஹ் தான். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹான். உன் இபாதத்தோட கரை சேர்க்கணும்னு நினைச்சுக்காது. ஒரு செய்தி சொல்லுங்க கலஞ்சுங்களா. மெட்ராஸில் ஒரு இமாம், பள்ளிவாசல் இமாம், மாணவர் தான் அவர் மசாலா கேட்டார். ஹஜரத் சர்க்கார் மசாலா கேட்டார். நாங்கள் இமாம் பள்ளியில் இமாமா இருக்கும் சொல்லுங்களா. சில பேர் அவங்க இமாமா இருந்தால் 10 வருஷம் எல்லாம் ஊரே பழகிருது இல்லையா. சில பேர் ரொம்ப தக்குவாதாரியாக இருக்கிறாங்க. அதாவது ஃபஜ்ருக்கு காலங்காத்தாலே 4 மணிக்கு வந்துடுறாங்க, இஷ்ராக் தொழுகிறாங்க, அவாபின் தொழுகிறாங்க, ஜும்மாவுக்கு பார்த்தா 12 மணிக்கே வந்துடுறாங்க, 12 மணிக்கு ஜும்மாவுக்கு வந்துடுறது. இந்த மாதிரியாக ரொம்ப தக்குவாதாரியாக இருக்காங்க. குர்ஆன் உட்காந்து ஓதுறாங்க, அழுகுறாங்க, வாசிக்கிறாங்க எல்லாம். இப்போ அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, அந்த ஹஸரத் என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை துவா செய்யுங்க சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் லேசாக்கி வச்சுருவோம், துவா செய்கிறேன் அப்படின்னு நானும் சொல்லிடுறேன். மனசை வெளி மனசில் அவங்க மேலே சொன்னதுக்கு வெளி மனசு சொல்லிடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப தக்குவாதாரி இருக்குன்னு தொழுகையெல்லாம் பேணத்தில் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் ஜும்மாவுக்கு மட்டும் தான் வர்றாங்க. 5 தொழுகைக்கு வர தொழுகிறதே இல்லைன்னு தெரியும். ஜும்மா மட்டும் தான் வரவன் ஜும்மா தொழுகிறது தான். ஆனால் ஜும்மாவுக்கு வந்த உடனே முசாபா செய்யும்போது என்கிட்ட ஹஸரத் ஒரு 5 ரூபா கையில் கொடுத்துட்றாங்க வரும்போதெல்லாம். அப்புறம் அன்றைக்கி ஜும்மாத்தில் பேசிட்டு ஹஸரத் இந்த பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு 3 பிள்ளைங்கன்னு சொன்னாங்களே ஸ்கூலில் சேர்த்துட்டிங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். ஜும்மா தான் வர்றாரு, வாரம் ஜும்மா தொழுகிற, மற்ற தொழுகிறது இல்லை. இல்லைங்க அந்த பஸ் சேர்க்கணும் அப்படின்னு. எவ்வளோ ஃபீஸ் கேட்டாங்க? 25,000 கேட்குறேன். நான் கொடுத்துறேன், கூகுள் பே நம்பர் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அனுப்பிச்சிட்டு பிள்ளைங்க ஸ்கூலில் சேர்த்துங்க சார் அப்படின்ட்டு போயிடுறாங்க. எனக்கு அப்படியே குழுபெல்லாம் குழுந்து போயிரு. இப்போ அவங்க எனக்கு ஒரு பிவி ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கேன்னு சொன்னோன்னே என் கண்ணில் பொலப்படம் தண்ணி வந்தது. நான் 2 ரக்காத் தொழுது தாஜெல்லாம் தொழுது, அல்லா அந்த பிள்ளைய இந்த பிவி சலாமத்தாக்கி வையல்லா, நல்லபடியாக வீட்டுக்கு வரணும், அல்ல அவன் குடும்பத்தை ஒத்துமையாக்கி வையலாம். நான் அழுகுறேன். அழுது என் கல்புலேருந்து அழுக வருது. ஆனால் எனக்கு வசுவாசி வருது. அப்போ நான் காசுக்கானு நடிக்கிறேன்னா ஏன் என் கல்பு இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா இந்த துடிக்குது. அவர் தக்குவாதாரியாக இருக்கார், தாஜை தொழுகிறாரு, அவ்வாபின் தொழுகிறாரு, இஷ்ராக் தொழுகிறாரு. அவர் என் பிள்ளைங்க சொன்னால் அல்லா ஷிஃபா உட்காந்து போயிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி தான் வருது. உள்ளத்துக்குள்ளே போய் தர மாட்டேங்குது. இது முனாஃபிக் தனமான்னு கேட்குறாரு. காசுக்காக நடிக்கிறேன்னான்னு கேட்குறாரு. இப்போ நான் சொன்னேன் அதுதாங்க ஹக்கு. அந்த இமாமுக்கு 10,000 சம்பளம் வாங்குறாரு, 5 வக்து அவன் பின்னாடி தொழுகிற வெக்க மானம் இல்லை. 9 பையனை கொண்டு போய் நான் 4 லட்சம் செலவு பண்ணி கான்வென்ட் சேர்த்துருக்குறேன். அந்த இமாம் இன்னும் புஸ்கூலில் சேர்த்தாரா? இன்றைக்கி அவங்க வீட்டில் கறி பூரி ஆக்குனாங்களா? வெள்ளிக்கிழமை உன் வீட்டில் என்ன ஆக்குனா? உன் வீட்டில் இன்னும் பருப்பு சோறு வச்சிங்களா? அதை கேட்க துப்பில் நீ தொழுகிற. நீ உன் தொழுகை எந்த மூளைக்கு அல்லாக்கு? என்னைக்காவது இமாமுடைய ஹாலத்தை விசாரிச்சியா? அவருக்கு நான் 3 பொட்டை பிள்ளைங்க இருக்குது, அதை பற்றி விசாரிச்சியா நீ? அவங்க எங்கே சேர்த்தாங்க? ட்ரெஸ் வாங்கினால பெருநாளுக்கு ட்ரெஸ் வாங்க கேட்க மாட்டேங்கிற. அவன் வெள்ளிக்கிழமை மட்டும் தொழு வர்றான்.
ஆனால் இமாம் என்ன ஆச்சு பிள்ளைங்களை என்னாச்சு உங்களுக்கு எப்படி பிள்ளைங்க படித்தாங்களா ஸ்கூலுக்கு போனாங்களா வந்தாங்களா என்ன செய்கிறாங்க வரும்போதெல்லாம் இமாம் விசாரிச்சு 500 கையில் கொடுத்து உங்கள் கறி வாங்கிங்க அதை எடுத்து கொடுத்துட்டு போகிறாங்க அறிஞ்சுங்களா அவங்க அல்லாவுடைய மஹபூப் அஸ்ஸஹியு ஹபீபுல்லா சஹி அல்லாவுடைய நேசர்ட்டாங்க அதனால் உள்ளுக்குள்ளேருந்து முகமத்து வர்றது வாஸ்தவம் தான்ப்பா அது கரெக்டு தான்ப்பா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு மா அலா உஸ்மான் மா அமில பஅத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகம் 200 300 ஒட்டகம் கொடுத்தாங்க போருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்க நகைகளை அப்படியே அள்ளி கொடுத்தாங்க அப்படியே கையில் தொட்டு பெருமானார் சொன்னாங்க இனிமேல் உஸ்மான் என்ன செய்தாலும் அவர் குற்றம் இல்லை இந்த வாழ்க்கையில் அவர் என்ன செஞ்சாலும் நல்லா அவர் பிடிக்க மாட்டான்ட்டாங்க ஏன் மற்றவங்க சில துவாவை அப்போ அர்ப்பணம் என்று சொன்னால் வாயால் அர்ப்பணம் அது நல்லா இருக்குல்ல துவா செய்யுங்க அப்படி அது மட்டும் இல்லை நீ கல்பாக நேசிக்கிற அது அடையாளங்கள் அர்த்தம் இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமாள் நேசிச்சாங்க அவங்களோட அர்ப்பணம் வேற என்ன அர்ப்பணம் செஞ்சாங்க தங்களுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க எல்லாருடைய கடனையும் அடைத்து விட்டேன் எல்லாரும் எனக்கு செஞ்சதுக்கு பகரம் துன்யாவில் செய்து விட்டேன் அபூபக்கருக்கு மட்டும் நான் பகரம் செய்ய முடியவில்லை அதுக்கு அல்லாஹ் மறுமையில செய்வான்ட்டாங்க சொல்லாது என்னவெல்லாம் அவர்களும் மக்காவில் செல்வந்தர்கள் பெரிய செல்வந்தருங்க ஆனால் அத்தனையுமே எனக்கு என்ன சொந்தம் இல்லை பெருமானாருக்குன்னு ஆக்கிட்டாங்க அதனால அந்த பெருமான் அவங்களை நேசிச்சாங்க அவங்கள வாயால ஃபிதா ரொம்ப ரொம்ப ஃபிதா கொலம்போ அது இது விளைஞ்சுங்களா அது சார் நடக்குது இது என்ன நடக்குது எப்படி செலவாகிறாங்க பேர் வந்தாலும் எப்படி அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி வரும் அப்போ ஹஸரத் உஸ்தாத் இமாம் இருக்கிறாங்களா இமாம் என்ன செஞ்சாங்க வீட்டை சாப்பிட்டாங்களா அவங்க பீவி உடம்பு சரி நாங்கள் ஆஸ்பத்திரி என்ன செலவாச்சு வராரு ஒருத்தர் ஹஸரத் என்ன சொல்லி சொன்னாங்க கேள்வி ஆமாங்க ஒரு சின்ன ஆப்ரேஷன் அப்படியா எங்கே சேர்த்துங்க இந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கேன் எவ்வளோ பில் வந்துச்சு 50 ரூபா கூகுள் பே நம்பர் கொடுங்க அப்படின்னு டக்குனு அமைச்சிட்டு போயிட்டு ஹஸரத் அவர் பாட்டுக்கு போயிடுறாரு அடுத்த சும்மா தான் வருவார் அவர் அப்படியே என் கண்கள் அங்கே 2 கையேந்திரம்பே பள்ளியாசு வெளியே போகிறதுக்குள்ளார அல்ல அவரை முழுசும் மன்னிச்சிடல அப்போ எப்படி இந்த செலவு பண்ணுவேன் இந்த ஆஸ்பத்திரியில் பீவி இருக்கிறாங்க எப்படி பில்லு கட்டுவேன் அப்படின்னு உட்காந்துருக்கிறேன் கூகுள் பேல 50 ரூபா அமுச்சு விட்டுட்டு 50,000 ரூபா அமுச்சு விட்டுட்டு போகாச்சுன்னு போகிறாரு அப்படியே அவர் போகிற திசையை பார்த்துட்டு நிற்கிறேன் நீ தான் வந்து அந்த சூழ்நிலை அல்லா அவரை நீ அல்ல அவர் ஆபாதா வை அவர் சந்தோஷமாகி என்ன அறியாமல் கண்ணில் பொலப்படம் தண்ணி ஊற்றுது அப்படியே உள்ளமெல்லாம் குளிர்ந்து போய் அப்படியே நிற்கிறேன் இது நிஃபாக்கா அப்படி இது நிஃபாக்கில் இதுதாங்க ஹக்குன்னு சொன்னாங்க அவங்க தொழுகிறான் 5 வகுப்பு தொழுகிறான் இமாமுக்கு என்ன நடக்குது இமாம் வீட்டு அரிசி வாங்கினாங்களா ரேஷன் அரிசி சோறாக்கிட்டு இருக்கிற இமாம் 10,000 சம்பளம் வாங்கி 10,000 ரூபா மெட்ராஸ் சம்பளம் வாங்கி பழக்க முடியுமா வீட்டு வாடகை என்ன வீட்டு வாடகைக்கு யார் வீட்டு வாடகை கொடுத்தாலும் கேட்கறது இல்லை நீ அப்போ அந்த முகப்ப அவர்கள் வாரம் தொழுதாங்களே அவங்க நல்லா நேசிக்கிறான் என் சேகநாத்திர பழக்கம் எது மெட்ராஸ் காரில் போவாங்க நடுவில் எந்த பள்ளிவாசல் பிஷா போகிறதுக்கு நிப்பாட்டுவாங்க அது தொழுகை நிப்பாட்டுவாங்க எந்த பள்ளிக்கு உள்ளே போனாலும் அந்த மோதினார் கையில் ஒரு 100 ரூபா இமாம் கையில் 100 ரூபா கொடுத்துருவாங்க அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு நானும் அந்த மாதிரி எங்கே போய் தொழுகை நிப்பாட்டினாலும் மஸ்ஜிதில் போய் காரில் எங்கே போய் ஒரு பிஷா போகிறதுக்கு நிப்பாட்டினாலும் அந்த ஊர் மோதினார் கையிலையோ இமாம் கையிலையோ 100 ரூபா கொடுக்காம வரது இல்லையா ஷேக்குடைய பழக்கம் கூட வந்த புரியுது கேளுங்க என் கூட வந்தவங்களுக்கு கேளுங்க கொடுக்காம வர்றது ஏன்னா அவங்க பாவம் என்ன செய்கிறாங்க அவங்க கொடுக்குற எந்த இமாமுக்கு வந்து 50,000 சம்பளமா கொத்தனார் சம்பளத்தில் கம்மியாக கொடுக்குறாங்க 10,000 கொத்தனாருக்கு 800 பூசுங்க 800 கூலி இன்னைக்கு 24,000 ரூபா மாதத்துக்கு 12,000 கொடுக்குற இமாமுக்கு 13,000 கொடுக்குற அதே பெருசு 10 ரூபா இதில் எப்படி உனக்கு எப்படி கட்டுப்படி ஆகும் அப்போ அவங்கள உள்ளத்தை குளிர வை குர்ஆன் இருக்கிற உள்ளம் அது ஹதீஸ் இருக்கிற உள்ளம் அது அல்லாஹ் இருக்கிற உள்ளம் அது அந்த உள்ளம் குளிர்ந்துச்சுன்னு சொன்னால் உனக்கு அங்கே அலாரம் அடிக்கும் அவங்க வந்து சொல்கிறாங்க என் மனைவி ஆஸ்பத்திரி சேர்த்துருக்கோன்னு சொல்லும்போது நான் 2 ரகாய் தொழுது ஹஜ்ஜத் தொழுது ரப்பே அந்த பீவி அந்த யாரோ அந்த சீதையை பாதுகாத்துக்கல்லான்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது அது உண்மை தான் ரஜா இல்லை பை அதனால ஃபிதாங்கிறது வாயில் இல்லை தக்குவார் தொழுது தக்குவார் தொழுது பக்கத்தில் இமாம் நின்றுருக்கார் அவர் அழுகுறாரு என்னென்ன பிள்ளை ஆஸ்பத்திரி சேர்த்தாச்சு 25,000 கேட்குறான் இல்லை எனக்கு காப்பாற்ற அழுது உட்காந்துருக்காரு ஏன் அழுது கேட்க மாட்டார் கேட்டு ஒரு தக்குவா தொழுகிறாராம் அவர் வராரு தொழுகிறாரு காசை கொடுத்து போயிட்டே இருக்கார் அவர் ரஞ்சா இல்லைங்களா அதனால எதுக்கு சொல்ல வந்து எதுக்கு பேச்சு வந்துச்சு இந்த பேச்சு இவங்களை பற்றி பேச்சு வந்துச்சு எஜமா இருக்கிறாங்களே குர்ஆனுக்கு கூட முழுசாக தெரியாது எஜமானுக்கு ஆனால் அந்த சஹி குடும்பத்தில் எல்லாரையும் அவர்கள் ஆதரிக்கிற பழக்கம் எல்லாம் அவங்க நீண்ட வயசு ஆஃபீஸ் எல்லாம் முதல்ல உம்ராவுக்கு வந்தாங்க நம்ம கூட உம்ரா வந்து ஏர்போர்ட்டில் இறங்கினா
நம்மளே பார்க்கறதுக்கு ஆள் வரல, யாரும் நம்ம குடும்பத்தார் யாரும் வரல, நினைச்சுங்களா? அங்கே 2 வேன் வச்சு வந்து நிற்கிது எல்லாம். 200 பேர் உம்ரா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரல. அப்ப பாருங்களேன், இங்கே வந்து அங்கேயும் நிற்பாங்க மாஸ்டர்லையும். எங்களை பார்க்க ஆளாக வரல, நாங்களாம் வண்டி பிடிச்சிட்டு இருக்கிறோம், நினைச்சுங்களா? உம்ரா தான் போயிட்டு இருக்கு, ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டு வரல. சொந்த பந்தம் அவங்க அந்த ஆதரிக்கிற முகப்பத்து எல்லாம் வந்து நிற்கிது எல்லாம். இன்னொரு 100 பேருக்கு 150 பேருக்கு ஃபுல்லாக யார் போட்டு இவங்க தான் இவங்க ஜமா தான் நிற்கிது. ஆணும் பொண்ணு எல்லாம் கிட்ட பேர் வந்து நிற்கிது எல்லாம். நாடு தேவி போட்டு நிற்கிது எல்லாம். மாப்பிள்ளமாக அழைச்சிட்டு போகிற கூட்டி போட்டு நம்மளே தீண்ட ஆள் கிடையாதாங்க. அது அப்படியே அத்தனை பேர் இல்லை சொல்ல. இங்கே அவங்க ஆதரிச்சதை அங்கே பார்க்குறாங்களே, மாஸ்டரில் விட்டுருவாங்களா அவங்கள? தொழுகை இல்லை, நோம்பு சரியில்லை, அல்லாஹ்தால கொண்டு போனால் அத்தனை பேரும் குறுக்கால் நின்றுவாங்க. ரப்பே என் பிள்ளைக்கு அவர் தான் கல்யாணம் முடிச்சு வச்சார், நான் உடம்பு சரியில்லை அவர் தான் பார்த்தாரு, எங்கள் வீட்டுக்கு அவர் தான் அரிசி வாங்கி கொடுத்தாரு, ரப்பே அவரை விட்டுட்டு நாங்கள் போய் சொர்க்கம் போகிறது நின்றுவாங்க, குறுக்கால் நின்றுவாங்க எல்லாரும். அதனால தான் வலா யஸீது ஃபில் உம்ரி இல்லல் பிர்ரு வஸ்ஸிலா. நீ வீட்டில் நெய்யா உரி கொடுக்குற, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கஷ்டப்படுறான், உன் தங்கச்சி கஷ்டப்படுது, அக்கா கஷ்டப்படுது, அண்ணன் தம்பி கஷ்டப்படுறான், இதை பார்க்காம நீ நட திங்கிற வீட்டில் வரைஞ்சிங்களா? அத்தனை பேர் முன்னாடி நின்றுவாங்க வந்து, ரப்பே போனால் எங்கேயும் சேர்த்து நரத்துக்கு அனுப்பு, இல்லையா அவரை சேர்த்து அவரை சொர்க்கத்துக்கு கூட்டி போகிறோம். அதுக்கு தாங்க இங்கேயே அதை சரி பண்ணி வச்சுக்கணும் எல்லாத்தையும். அல்லாஹ் உனக்கு காசு கொடுத்து நீ திண்டு சாகிறதுக்கு மட்டும் தான் கொடுத்தானா? எல்லாருக்கும் பங்கு வச்சு அள்ளி கொடு. அல்லாஹ் பறக்கச்சு, துனியாலையும் பறக்கச்சேவும் ஆகிறதையும் பறக்கச்சேவும். சொல்லுங்க ஜி.